296 தொகுதிகளில் பாஜக முன்னிலை பெற்றுக் கொண்டிருக்கிறது. 296 217 தொகுதிகளில் இந்தியா கூட்டணி முன்னிலை பெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆக கருத்து கணிப்புல சொன்னதை விட மாறி தற்போது இந்தியா கூட்டணி முன்னிலை பெற்றுக் கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். 296 பாஜக, 217 இந்தியா கூட்டணி அப்படிங்கிற நிலவரம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுக 36 இடங்களில் முன்னிலையும், அதிமுக 3 இடங்களில் முன்னிலை பெற்றுக் கொண்டிருக்கிறது. பாஜக ஒரு இடத்தில் முன்னிலை பெற்றுக் கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் திமுக முன்னிலை, அதே மாதிரி புதுச்சேரியிலையும் பார்த்தா காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கம் முன்னிலை பெற்றுக் கொண்டிருக்கிறார். நமச்சிவாயம் பின்னடைவை சந்தித்துக் கொண்டிருக்கிறார். பாஜக வேட்பாளர் நமச்சிவாயம் பின்னடைவை சந்தித்துக் கொண்டிருக்கின்றார். தற்போதைய நிலவரங்களை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அத்துடன் கன்னியாகுமரியுடைய செய்தியாளர் ஆனந்த் ஜியோ அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம், உங்களுடைய தகவல்களை கொடுங்க. 2024ஆம் ஆண்டுக்கான பாராளுமன்ற தேர்தல் கடந்த 7 கட்டங்களாக நடைபெற்று முடிந்துள்ளது. கடந்த ஏப்ரல் 19ஆம் தேதி தமிழகம் உள்ளிட்ட 17 மாநிலங்களிலும் 4 யூனியன் பிரதேசங்களிலும் முதல் கட்ட தேர்தலானது நடைபெற்றது. தமிழகத்தை பொறுத்தவரையில் கன்னியாகுமரி பாராளுமன்ற தொகுதியிலும் இந்த தேர்தலானது 6 சட்டமன்ற தொகுதிகளில் விறுவிறுப்பாக நடைபெற்றது. மேலும் கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரையில் 22 வேட்பாளர்கள் போட்டியிட்டனர். அதில் குறிப்பாக 4 முனை போட்டி அதிகமாக நிலவியது. பாஜக சார்பில் முன்னாள் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன், இந்தியா கூட்டணி சார்பில் தற்போதைய எம்பி விஜய் வசந்த், நாம் தமிழர் கட்சி சார்பாக மரிய ஜெனிஃபர் உள்ளிட்டோர் போட்டியிட்டனர். மேலும் கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தளவில் 15,47,387 வாக்காளர்கள் உள்ளனர். இதில் ஆண் வாக்காளர்கள் 7,72,623 பேரும், பெண் வாக்காளர்கள் 7,74,619 பேரும், மூன்றாம் பாலினத்தை சார்ந்தவர்கள் 136 பேரும். மேலும் கன்னியாகுமரி மாவட்டம் முழுவதும் 1,698 வாக்குச்சாவடி மையங்கள் அமைக்கப்பட்டு வாக்குப்பதிவான நடைபெற்றது. இதில் மாவட்டம் முழுவதும் சுமார் 65.45 விழுக்காடு பதிவுகள் வாக்கு பதிவானது. இந்த வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அனைத்தும் அதிகாரிகளால் சீல் வைக்கப்பட்டு நாகர்கோவில் கோணம் அரசு தொழில்நுட்ப கல்லூரியில் பாதுகாக்கப்பட்டு பலத்த போலீஸ் பாதுகாக்கப்பட்டு வந்தது. தற்போது இந்த காலை முதல் கட்டமாக தபால் வாக்குகள் எண்ண துவங்கியுள்ளன. கன்னியாகுமரி மாவட்டத்தில் பொறுத்தவரையில் 6 சட்டமன்ற சுமார் 21 சுற்றுகளாக வாக்குகள் எண்ணப்படும் என கூறப்படுகிறது. மேலும் கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதியில் 23 சுற்றுகளாகவும், குளச்சல் சட்டமன்ற தொகுதியில் 22 சுற்றுகளாகவும், பத்மநாபபுரம், விளவங்கோடு, நாகர்கோவில் ஆகிய தொகுதியில் 20 சுற்றுகளாகவும், கிள்ளியூர் சட்டமன்ற தொகுதியில் 19 சுற்றுகளாகவும் வாக்குகள் எண்ணப்படப்படுகின்றன. மேலும் இந்த வாக்கு எண்ணிக்கை பணியில் 1000க்கும் மேற்பட்ட பணியமர்த்தப்பட்டுள்ளனர். கன்னியாகுமரி பாராளுமன்ற தொகுதியை பொறுத்தளவில் இன்று காலை சுமார் 8 மணி அளவில் முதற்கட்டமாக தபால் வாக்குகள் எண்ணும் பணி துவங்கியுள்ளது. வேந்தர் செய்திகளுக்காக கன்னியாகுமரியிலிருந்து ஆனந்த் ஜியோ. நன்றி ஆனந்த். முன்னிலை விவரங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். 543 தொகுதிகளில் 296 தொகுதிகளில் பாஜக முன்னிலை பெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்தியா கூட்டணி 217 இடங்களில் முன்னிலை பெற்றுக் கொண்டிருக்கிறது. ராகுல் காந்தி 2 இடங்களில் வயநாடில், கேரளாவில் உள்ள வயநாடில் போட்டியிட்டார். அதே போன்று உத்தரப்பிரதேச மாநிலத்தில் ரேபரேலி தொகுதியில் போட்டியிட்டார். 2 இடங்களிலும் முன்னிலை பெற்றுக் கொண்டிருக்கிறார். உத்தரப்பிரதேசத்தில் வாரணாசி தொகுதியில் பிரதமர் மோடி முன்னிலை பெற்றுக் கொண்டிருக்கின்றார். இந்த நிலவரங்கள் வந்து கொண்டிருக்கிறது. திருச்சூர்ல நடிகர் பாஜக வேட்பாளருமான சுரேஷ் கோபி முன்னிலை பெற்றுக் கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற தகவல். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுக 36 இடங்களில் முன்னிலை, அதிமுக 3 இடங்களில் முன்னிலை, பாஜக ஒரு இடத்தில் முன்னிலை பெற்றுக் கொண்டிருக்கிறது. ராமநாதபுரத்தில் OPS பின்னடைவை சந்தித்துக் கொண்டிருக்கிறார். இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியை சேர்ந்த எம்பியாக 2019 தேர்வான நவாஸ் கனி முன்னிலை பெற்றுக் கொண்டிருக்கிறார். அக்னீஸ்வரன்ட்ட அதிமுகவை பொறுத்த வரைக்கும் இந்த தேர்தல் அப்படிங்கிறது ஒற்றை தலைமையுடன் அதிமுக பொதுச் செயலாளராக EPS சந்திக்கக்கூடிய தேர்தலாக இது இருக்கிறது. ஈரோடு கிழக்கு அப்படின்னு பார்க்கும்போது அது இடைத்தேர்தல். இப்போ முழுமையாக நாடாளுமன்ற தேர்தலை பொதுச் செயலாளராக அவர் சந்திக்கிறார். இந்த சூழ்நிலையில் அதிமுக முன்னிலை நிலவரம், இப்போதைய நிலவரம் பார்த்தா கூட பெரிய ஒரு இடைவெளியில தான், 3 இடங்களில் தான் முன்னிலை அப்படின்னு சொல்லப்படுகிறது. இதை எப்படி அடுத்த கட்டத்துக்கு அவங்க எடுத்துக்கிட்டு போகிறாங்க அதிமுக? இது முழுமையாக மாலை 5 மணிக்கு தான் தெரியும். அதிலிருந்து தான் நாம் என்ன மாற்றிக்கிறணும், என்ன திருத்திக்கிறணும் அப்படின்றத ஒரு பாடத்தை தமிழக மக்கள் இந்த வேட்பாளர்களை தேர்ந்தெடுக்கிறதுலேருந்து அதுதான் நமக்கு கற்றுத்தருகிற பாடம். இங்கே பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து கூட்டணியிலிருந்து வெளியேறியதற்கு பிறகு
அவங்களுடைய நிலைப்பாடு எப்படி இருந்தது அப்படின்றத மக்கள் எந்த விதத்தில் அங்கீகரிக்கிறாங்க அப்படின்னு பார்க்கணும். தமிழ்நாட்டை பொறுத்தளவில் மாநில உரிமைகளுக்காக திராவிட முன்னேற்றக் கழகம், அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இந்த கட்சிகள் தான் ஆண்டது மட்டுமல்ல, இனி வருங்காலங்களில் ஆளப்போகிற கட்சி அதுதான். ஆனால் வெறுமனே ஒற்றை தந்திரத்தை மந்திரத்தை வைத்துக்கொண்டு இங்கே நாம் ஆட்சி பிடிப்போம் அப்படின்னு சொன்னவர்களுக்கு இது தக்க பாடத்தை கற்றுத்தரும். அது ஆளுகிற கட்சியாக இருந்தாலும் நாங்கள் 39 40க்கு 40 ஜெயிப்போம் அப்படிலாம் கிடையாது. இன்னும் பார்ப்போம். ஆனால் இந்த வெற்றி தோல்வியும் ஏற்றுக்கொள்ளுகிற மனப்பக்குவம், நாம் எந்த இடத்தில் கோட்டை விட்டோம், எதை நாம் சரியாக இன்னும் செய்திருக்கலாமோ, ஒருவேளை இந்த இடத்துல இப்படி பண்ணிட்டோமோ, ஒருவேளை நாம் ஒரு மனிதன் இரட்டை குதிரையை நம்ம ஓட்டிட்டோமோ, அங்கு மத்தியிலே அவர்களையும் கடுமையாக எதிர்க்காமல் மாநிலத்தில் இருக்கக்கூடிய 2026க்கு நாம் மாநில திட்டங்களை சொல்ல வேண்டிய திட்டத்தை இப்போ நாம் தவறு பண்ணிட்டோமோ என்பதையெல்லாம் இந்த தேர்தல் நமக்கு அறிவுறுத்தும். என்ன மாதிரியான வாய்ப்புகளை தவற விட்டுருக்கு அதிமுக? இந்த முடிவுகள் நம்ம பொறுத்து பேசலாம். நிலவரத்தை பொறுத்து பேசும்போது கூட என்னென்ன வாய்ப்புகளை நழுவ விட்டுருக்கு? மோடியுடைய எதிர்ப்பு, தீவிர தேசத்திற்காக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது அந்த கூட்டணி ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆகவே பாஜகவில் இருக்கின்ற கூட்டணி கட்சிகள் பாஜக அனைத்தும் தோல்வி அடையும் என்று தொடர்ந்து சொல்லி வந்தோம். ஜனநாயகத்தை மீட்டெடுக்கின்ற நாள் என்று தேர்தல் முடிவு திருவிழா நடக்கப் போகிறது. இன்னும் ஓரிரு மணி நேரத்தில் இன்னும் தெளிவான முடிவுகள் வரும். ஸ்மிருதி இரானி மிகவும் மோசமான நிலையில் பின்னடைவில் இருக்கிறார். சவாலெல்லாம் விட்டார்கள் எங்கள் தலைவர் ராகுல் காந்தி அவர்களுக்கு. யாரெல்லாம் கொக்கரித்தார்களோ இன்று மண்ணை கவி கொண்டிருக்கிறார்கள். காங்கிரஸ் பேரியக்கத்தை பொறுத்தவரை வெற்றி பெற்றால் துள்ளி குதிப்பதும், வெற்றி வாய்ப்பை இழந்தால் கவிழ்ந்தடித்து படுத்துக் கொள்வதும் கிடையாது. வெற்றி வந்தாலும் வெற்றி வாய்ப்பை இழந்தாலும் இந்த தேசத்திற்கான கட்சி காங்கிரஸ் பேரியக்கம். சார், மோடி என்பவர் அவங்க சொல்ற ஒரு பிம்பம் ஒரு சுற்றிலேயே தோல்வி அடையக்கூடாது. எங்களுடைய சாதாரண தொண்டர்கள் காங்கிரஸ்ல இன்னைக்கு நிறுத்தி இருக்கோம் 9 வேட்பாளர் தமிழ்நாட்டில் எல்லாமே முதல் சுற்றில இருந்து லீடிங்ல இருக்காங்களே. ஒரு சுற்றுல கூட பின்னடைவு கிடையாது. எங்க சாதாரண தொண்டர்கள் நிறுத்திருக்கோம் நாங்க. ஆனா இவ்வளவு பெரிய ஒரு பிம்பமா ஏற்படுத்தின நரேந்திர மோடி 10 ஆண்டுகள் பிரதமராக இருந்தவர், வாரணாசியில தெரு தெருவா வீடு வீடா போனவர், எதற்காக பின்னடைவை சந்திக்கிறார்? அப்ப மக்கள் அவரை தூக்கி எறிந்து விட்டார்கள். மக்கள் அவரை அங்கீகரிக்கவில்லை. இதுதானே பொருள். தேங்க்யூ. அதுதான் எங்க தலைவர் சொல்லி இருக்காரு. இந்த பங்கு சந்தையில் எதற்காக நேற்றைய தினம் 10,000 பாயிண்ட்டுக்கு மேல புள்ளிகள் ஏறினது, இன்னைக்கு அப்படியே 10,000 பாயிண்ட் கீழே இறங்கியிருக்கு? என்ன காரணம்? சரி, தேர்தல் முடிந்து 1ஆம் தேதி முடிஞ்சது. கவுண்டிங் என்னைக்கு நடந்திருக்கணும்? கவுண்டிங் ஒரு நாள் இடை விட்டு 2ஆம் தேதி நடந்திருக்கணும். ஏன் 2ஆம் தேதி கவுண்டிங் வைக்கல? பங்கு சந்தையில் பாஜக மிகப்பெரிய ஊழலை நேற்று ஒரு தினம் பல லட்சம் கோடியை சம்பாதித்திருக்கிறது. லாங் ஷார்ட் என்று சொல்லுவார்கள். இவங்க ஷார்ட்ல போயிட்டு எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்க, மாலை வித்துட்டாங்க, இப்ப அகைன் வாங்க போறாங்க. 2 லாபம், ரெட்டிப்பு லாபம். எத்தனை லட்சம் கோடி பாஜகவுடைய தலைவர்கள் சம்பாதிக்க போறாங்கன்னு போக போக விசாரணையிலே தெரியும். நன்றி. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு செல்வ பெருந்தகை அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்த அந்த நேரலை காட்சிகளை பார்த்தோம். அரங்கத்தில் தொடர்ந்து பேசலாம். புரட்சி கவிதாசன் அவர்களிடம் இப்போ நம்ம செல்வ பெருந்தகை அவர்கள் பேசினதை நம்ம கேட்டோம். அப்போ முற்றிலும் மாறுபட்டதாக இன்று முடிவுகள், முன்னணி நிலவரங்கள் வந்து கொண்டிருக்கிறது. அப்போ ஒரு பிம்பம் உடைக்கப்படுகிறது அப்படிங்கிறார். இந்த கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, குடிகாரம் பேச்சு விடிஞ்சா போச்சுன்னு. நான் காங்கிரஸ்காரர்களை பார்த்து கேட்டுக்கொள்கிறேன், எதிர்க்கட்சி நண்பர்களை பார்த்து கேட்டுக்கொள்கிறேன். நேற்று வரைக்கும் இந்த தேர்தலை, இந்திய தேர்தல் ஆணையத்தை நீங்கள் என்ன சபிச்சிங்க, என்ன தூற்றுனீங்க? ஜனாதிபதியை போய் பார்த்தீங்க, கடிதம் கொடுத்தீங்க, இவிஎம் மேலே நம்பிக்கை இல்லைன்னீங்க, இசிஐயில் மேலே நம்பிக்கை இல்லைன்னீங்க. எல்லாமே அரசியல் சாசன அமைப்புகள் அதிகார துஷ்பிரயோகத்திற்கு உள்ளாக்கப்படுகிறது, நொறுக்கிட்டீங்க, அப்படி இப்படின்னு சொல்கிறீங்களே. இப்போ இந்த இவிஎம் உங்களுக்காக பேசுகிறதே, இசிஐ நியாயமாக நடந்து கொள்வதாக நீங்கள் சொல்கிறீர்களே, இது என்ன பேச்சு? இதான் அந்த மாறி மாறி பேசுகிறது தான்
இந்த எதிர்க்கட்சிகளுடைய திசை திருப்பல். அதனால் ஒரு மதியம் வரைக்கும் மணப்பால் குடிக்கட்டும், மதியத்துக்கு மேலே தான் நிஜ பால் கிடைக்கும். அந்த பால் வந்துட்டு பாஜக பாரதம் முழுவதும் பால் வார்க்கும், ஒரு உன்னதமான ஆட்சியை 3வது முறையும் தரும். அதுக்கு முன்னாடி அற்ப சந்தோஷத்தை அடையட்டும், அவ்வளோதான். சரி, ராமமூர்த்தி அவர்களிடம் வரக்கூடிய நிலவரங்களை பார்க்கும்போது இந்தியா கூட்டணி அதிக இடங்கள், அதாவது க்ளோஸில் தான் வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ பார்த்தோம் அப்படின்னா 293 பாஜகனா 221 இடங்களில் இந்தியா கூட்டணி அப்படின்னு. அப்போது அது வந்து அந்த கிராஃப் இனிமே மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதா? இப்போ நான் அரங்கத்திற்கு வந்ததுக்கப்புறமா பார்த்துட்ருக்கிறேன். 2 முக்கியமான நிகழ்வுகளை நீங்கள் தமிழ்நாட்டில் எந்த தொலைக்காட்சியுமே கவர் பண்ணல. ஐ திங்க் நீங்கள் கவர் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஒன்று, ஆந்திராவிலும் சரி ஒடிசாவிலும் சரி ஆட்சி மாற்றம் வருது. ஸோ 2 இடத்துலையுமே பாஜக கூட்டணி ஆட்சி, 2 மாநிலங்களை வந்து பாஜகவும் கூட்டணியும் கைப்பற்றுது. அந்த ட்ரெண்ட் வந்துட்டுருக்கு. அதை பற்றி நீங்கள் சொல்லவே இல்லை. போட்டி அப்படிங்கிற விஷயம் வந்து இந்தியா கூட்டணிக்காக ஓட்டுகள் அந்த கொஞ்சம் முன்னிலை அப்படிங்க சொல்கிறது வந்து மொத்தம் 3 மாநிலங்களில் தான் அது நடைபெற்று வருது. அதில் ஒரு மாநிலத்தில் ஏற்கனவே அது அந்த சரி 3ல் 1 உத்தரப்பிரதேசம் வந்து, ராஜஸ்தான், மகாராஷ்டிராவில் இப்போ ட்ரெண்டு பாருங்கள். திரும்ப பாஜக கூட்டணி 26 இடங்களுக்கு மேலே வருது. 30 இடங்கள் தான் அங்கே டார்கெட்டே. இல்லை, நம்ம அப்போ மொத்தமாக சொன்னோம் 540. நீங்கள் நான் ஏன் மாறுதுங்கிறத நான் சொன்னேன். கலநிலவரம் மாறிக்கொண்டே தான் இருக்கின்றது. அதே மாதிரி ராஜஸ்தான்லேயுமே கூட முன்னாடி இருந்த பின்னடைவு இல்லை. உத்தரப்பிரதேசத்தை பொறுத்த மட்டும் நிச்சயமாக அது இப்போ தான் வந்து எண்ணிக்கை ஆரம்பித்ததே லேட்டு. அதற்கப்புறமாக தபால் ஓட்டுகள் ஒவ்வொரு ரவுண்டாக வந்துட்டு இருக்கிறது. நீங்கள் வந்து இன்னொரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் போகும்போது தான் உத்தரப்பிரதேசனோட முழுமையான விஷயம் தெரியும். அது உத்தரப்பிரதேசத்தில் ஏன் பின்னடைவு அப்படிங்கிறதுக்கான காரணங்கள் எல்லாம் இப்போ வேண்டாம். சாயந்தரம் 3 மணிக்கு யார் அப்போ முன்னணியில் இருக்கிறாங்க, 4 மணிக்கு யார் முன்னணியில் இருக்காங்க, 5 மணிக்கு யார் ஓட் டிக்ளேர் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்கும்போது நிச்சயமாக உத்தரப்பிரதேசத்துலேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா 60லேருந்து 65 இடங்களுக்கு குறையாமல் பாரதிய ஜனதா அங்கே ஜெயிக்கிறதுக்கான இது இருக்கிறது. ஸோ அதனால் வந்து இந்த பின்னடைவுங்கிறது இது தற்காலிகம். ஆனால் கெயின்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா கேரளாவில் நிச்சயமாக 2 இடங்களில் பாஜக லீடிங். தமிழ்நாட்டில் 2லேருந்து 2 இடம் சொல்லுது, 3 இடம் அது மாறி வந்துட்டு இருக்கிறது. கர்நாடகாவிலையும் பாஜக கடந்த ஆண்டு வந்து ஆட்சி இழந்த பாஜக இப்போ திரும்ப அங்கே வந்து கெய்னிங் கிரவுண்ட். ஆந்திராவில் ஒன்றுமே இல்லை, வி ஆர் கெய்னிங் கிரவுண்ட். ஒடிசாவில் கெய்னிங் கிரவுண்ட். மேற்கு வங்கத்தில் வந்து போன தடவை விட நிச்சயமாக இந்த தடவை அதிகமாக 25லேருந்து 26 தொகுதிகள் வரும்ன்றது எதிர்பார்க்கிறது. ஆக பெருவாரியான இடங்களில் பாஜகவிற்கு அதனுடைய எண்ணிக்கையும் சரி வாக்கு சதவீதம் 2மே கூடிக்கொண்டு தான் போயிட்டுருக்கிறது. நடுவில் சில விஷயங்கள் இருக்குது, அது போக தான் பார்க்கணும். ஆக ஓவராலாக இந்த எலெக்ஷன் வந்து பாஜகவுக்கு கெயின் தான். அதில் வந்து எந்த விதமான மாற்று சிந்தனையும் அதில் வேண்டியதில்லை. இல்லை, பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்த கட்டமாக அடுத்தடுத்த சுற்றுக்களில் இந்த நிலவரங்கள் மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிறதையும் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். வேந்தர் தொலைக்காட்சியுடன் இணைந்தீர்கள். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. Congratulations, ladies and gentlemen. Our market share has increased by 0.02%. That is 0.02. Very, very spicy. New bingo Korean style slap. Hits like who? Hits like ha. அப்ப என்னோட 500 ரூபாய் கொடு. சேலஞ்சில தோத்துட்டில்ல, புது ஷர்ட் போடாதேன்னு சொன்னேன்ல. போட்டுக்காம அத ஃப்ரேம் பண்ணி வச்சுக்கவா. டிடர்ஜென்டால தேய்ச்சு நிறத்தை போக்கடிச்சிடாத. அப்படி ஆகாது. 500 ரூபாய் சேலஞ்ச் ஓகேவா? இப்போது டிடர்ஜென்ட்டுடன் பயன்படுத்துங்கள் Vanish Pink. இதன் ஆக்சிபபிள் ஆக்ஷன் கரையை நீக்குகிறது. புதிய கலர் ப்ரொடெக்ட் டெக்னாலஜி நிறம் ஃபேட் ஆகாமல் காக்கிறது. Vanish Pink ஸ்டெயின்ஸை நீக்கும், கலரை காப்பாற்றும். யாரால சிறந்த பாத்ரூம் கிளீனிங் முடியும்? கடினமான உழைப்பா இல்ல புதிய திக்கான ஹார்பிக் பாத்ரூம் கிளீனரா? கடினமான உழைப்பு. டிடர்ஜென்ட்டால நல்லா தேய்ச்சாலும் அழுக்கு போகல. ஆனா புதிய திக்கான ஹார்பிக் பாத்ரூம் கிளீனர் 10 மடங்கு அதிக சுத்தம் செய்யுது. இவ்ளோ பளபளப்பா? புதிய ஹார்பிக் பாத்ரூம் கிளீனர் அதிக திக்கானது, சுத்தம் மற்றும் உழைப்பு பற்றி இனி கவலை இல்லை. ஓடி ஆடி விளையாட வேண்டிய பசங்க இப்போ இப்படி. நாங்க சொன்னா கேட்க மாட்டாங்க. அதுவே ஸ்ட்ராங்கா ஒருத்தர் சொன்னா கேட்பாங்க. ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா. ஓடி விளையாடு, நீ ஓய்ந்திருக்கலாகாது. கூடி விளையாடு. பசங்க ஓடி விளையாண்டா தானே ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. சன்ஃபீஸ்ட் சூப்பர் மில்க் பிஸ்கட். ஸ்ட்ராங்கா ஒரு மில்க் பிஸ்கட்.
543 தொகுதிகளில் 291 தொகுதிகளில் பாஜக முன்னிலை பெற்றுக் கொண்டிருக்கிறது. 224 தொகுதிகளில் இந்தியா கூட்டணி முன்னிலை பெற்றுக் கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் பார்த்தோம் அப்படின்னா 36 தொகுதிகளில் திமுக முன்னிலை அப்படிங்கிற நிலவரங்கள் வந்து கொண்டிருக்கிறது. கர்நாடகா அப்படிங்கிறத நம்ம குறிப்பாக பார்த்தோம், அங்கே பாஜக 17 தொகுதிகளில் முன்னிலை பெற்றுக் கொண்டிருக்கிறது அப்படிங்கிற நிலவரத்தை நம்ம பார்த்து கொண்டிருக்கின்றோம். கர்நாடகாவில் 17 இடங்களில் பாஜக முன்னிலை பெற்றுக் கொண்டிருக்கிறது. காங்கிரஸ் 11 இடங்களில் முன்னிலை பெற்றுக் கொண்டிருக்கிறது. பிரஜ்வால் ரேவண்ணா வந்து அந்த ஆபாச வீடியோ விவகாரம் அப்படிங்கிறது ஒரு சரிவை ஏற்படுத்துமா அப்படிங்கிற ஒரு கருத்துக்கள் கூறப்பட்டு வந்த நிலையில் 17 தொகுதிகளில் பாஜக முன்னிலை பெற்றுக் கொண்டிருக்கிறது. 11 தொகுதிகளில் காங்கிரஸ் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் வேட்பாளர் அப்படிங்கிற முன்னிலை பெற்றுக் கொண்டிருந்தார். அந்த விவரங்களும் அடுத்தடுத்து என்ன நிலவரங்கள் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து தொடர்ந்து பார்க்கலாம். அரங்கத்தில் பேசுவோம். அக்னீஸ்வரன் அவர்களிடம் அதிமுக நம்ம திரும்ப அதை எடுத்து நம்ம பேசும்போது திராவிட கட்சிகள் திமுக அதிமுக அடுத்து ஒரு பாஜக அப்படிங்கிறதுக்கு இங்கே இடம் கிடையாது அப்படிங்கிற ஒரு கருத்து விமர்சனம் வைக்கப்பட்டது. இங்கே வந்து அதிமுகவும் தேசிய கட்சிகளால் எந்த பயனும் கிடையாது அப்படிங்கிற ஒரு முழக்கத்தை வச்சாங்க. அப்போ இது வந்து எவ்வளவு தூரம் வந்து மக்களிடம் எடுபடும் அப்படின்னு நினைக்கிறீங்க? இனிமே நீங்கள் முடிவு வரும் அப்படின்னு சொல்கிறதுனால நான் கேட்குறேன், இது எடுபடுமா? இன்னொன்று, அதிமுக பாஜக சேர்ந்திருந்தா திமுகவுக்கான ஒரு சரிவை கொடுத்திருக்கலாமா? இப்போ இவங்க பிரிந்தது அப்படிங்கிறதும் திமுகவுடைய எதிர்ப்பு வாக்குகள் எங்கே போகிறதுன்னு அப்படிங்கிறதுல செதறி போயிருக்குதா? மோடியுடைய எதிர்ப்பு அப்படிங்கிறதுலையும் இன்னொன்று மோடியை எதிர்க்கக்கூடிய அந்த வாக்குகள் அப்படிங்கிறதும் எங்கே போகுது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குதா? ஆமாம், கண்டிப்பாக. என்னென்னா, சேர்ந்து தேர்தலை சந்தித்திருக்கலாமா? சந்தித்திருக்கலாம். ஆனால் சந்தித்திருந்தால் அதிமுக என்கிற கட்சி இருக்குமா? அந்த கேள்வியும் பின்னாடியே வரும். ஆகையினால நீங்கள் சேர்ந்தாலும் தப்பு, நீங்கள் சேராட்டினாலும் தப்பு. ஆனால் இப்போ என்ன முடிவை எடுத்திருந்தா இது இந்த இடங்கள் சாதகமாக இருந்திருக்கும் அதிமுகவுக்கு? அப்படி கிடையாது. நீங்கள் மக்களுடைய பார்வை வேறாக இருக்கிறது. நீங்கள் எதை சொன்னீங்க, எதை செஞ்சீங்க, அது ஆளுகிற கட்சியாக இருந்தாலும் எதிர்கட்சியாக இருந்தாலும் அதுதான். இப்போ இன்னொன்று, இதில் முக்காவாசி நாள் வந்து நம்ம பாரதிய ஜனதா கட்சியோடு நாம் வந்து பயணித்துட்டு கடைசி தேர்தலுக்கு முன்னாடி ஓராண்டு காலத்துக்கு முன்னாடி நம்ம வெளியேறிட்டோம் அப்படின்றதுனாலேயே நாம் வந்து மாற்றத்தை கொண்டு வர முடியும் என்று சொல்ல முடியாது. இப்போ எத்தனை சீட்டுகளில் பாரதிய ஜனதா வெற்றி பெறுகிறது அது நமக்கு இங்கே நோக்கம் கிடையாது. நாம திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிரான அரசியல் செய்கிற கட்சி அதிமுக. ஆக அவங்க 36னா நாம் குறைந்தபட்சம் அதில் பாதி 17 நாம் பெற்றிருக்க வேண்டும். இதுதான் அந்த கட்சியினுடைய பிரதான எதிர்க்கட்சி என்றால் அதுதான் மக்களுடைய எதிர்பார்ப்பு. ஆனால் இங்கு குறையுதுன்னா அந்த குறைவுக்கு நிர்வாக ரீதியாகவா கட்சி ரீதியாகவா இல்லை பொதுமக்களினுடைய பார்வை குறையுதான்றத தீர்மானிக்க வேண்டிய, எடை போட்டு பார்க்க வேண்டிய நேரம். ஒன்று, இங்கே நீங்கள் 2 இடத்துல அவங்க முன்னணியில் இருக்கிறாங்கன்றாங்க. யார் வெற்றி பெறுகிறார்கள் என்பதை பார்ப்போம். அதற்கு பிறகுதான் விகிதாச்சாரம். முதல்ல வெற்றி, பிறகுதான் விகிதாச்சாரம். அதுக்கு பிறகுதான் நாம் திருத்திக் கொள்ள வேண்டிய பாடத்தை மக்கள் தீர்ப்பே நமக்கு கற்றுத்தரும். சரி, இப்போ நம்ம இன்னொரு விஷயமும் நம்ம பார்க்க வேண்டியது என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால், இப்போ ஓபிஎஸ் அவர்கள் அங்கே ராமநாதபுரத்திலையும் பின்னடைவை சந்தித்திருக்கிறார். அப்போ ஓபிஎஸ் அவர்கள் வெற்றி பெற்றால் அந்த இடத்துல அடுத்த கட்டமான ஒரு நகர்வு இருக்கும், அதிமுகவில் ஏதாவது மாற்றங்கள் வரும் அப்படின்னு சொல்லப்பட்டது. ஆனால் இங்கே வந்து இபிஎஸ் தலைமையில் இருக்கக்கூடிய அதிமுகவும் பின்னடைவை சந்தித்திருக்கிறது, ஓபிஎஸும் அங்கே பின்னடைவை சந்தித்திருக்கிறார். அப்போ ஒட்டு மொத்தமாக ஜெயலலிதா அவர்களுக்கு பிறகு அதிமுக அப்படிங்கிற கட்சி அடுத்த கட்ட நகர்வு அங்கே சரிவை சந்திக்கிறதா? நீங்கள் 2021 தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கிறாங்க, ஆனால் அதற்கு பிறகு உள்ளாட்சி தேர்தல் வரிசையாக தோல்வி. அப்போ இப்போவும் தோல்வி. அப்போ என்ன அதிமுக என்ன நிலைப்பாட்டில் இருக்கிறது? மக்கள் எவ்வளவு தூரம் முக்கியத்துவம் தர்றாங்க அதிமுகவுக்கு? தோல்வி அப்படிலாம் என்ன பெரிய தோல்வி? இந்த தோல்வியெல்லாம் ஒரு தோல்வியே கிடையாது. ஆனால் 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு அதிமுக இவர்கள் கையில் தான் போகும் என்று சொன்னாங்கல்ல, அதற்கு முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறார்கள் மக்கள். ஏற்கனவே இருக்குதுப்பா, அவங்க கையிலே இருக்கட்டும், நீங்கள்லாம் அந்த பஞ்சாயத்தை பண்ண வேணாம் அப்படின்ற முடிவை மக்கள் இப்ப தெளிவான முடிவை கொடுத்தாங்க. இது எப்படி தெளிவான முடிவுன்னு சொல்றீங்க? பின்னடைவு தானே இருக்கு. அண்ணாமலை அவர்கள் சொன்னது அதற்கு பிறகு டிடிவி கையில வரும் இல்ல ஓபிஎஸ் கையில வரும், அவங்களும் பின்னடைவுங்கிறதுனால சொல்றீங்களா? அதனால தான் சொல்றேன். இப்ப என்ன ரீதியில அதை சொல்றீங்க?
நீங்கள் தான் சொன்னீங்கல்ல, இது முடிச்சோன்னே இவங்க கையில் போயிடும், அவங்க கையில் போயிடும். யார் கையில் யார் போகிறது அப்படின்றத மக்கள் இப்போ தீர்மானிச்சிருவாங்க. ஆகையினால இப்போ சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டிய கட்டம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நாம் பாஜகவோட இருந்திருக்கலாமா, அல்லது இன்னும் பாஜகவை கடுமையாக தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களை போல எதிர்க்க தவறிவிட்டோமா என்பதையெல்லாம் அவங்க கணக்கு போட்டு பார்க்க வேண்டிய நேரம். ஆனால் இது தோல்வியே அல்ல, இன்னும் அவர்கள் நிறைய திருத்திக் கொள்ள வேண்டிய பாடத்தை இது கற்றுக் கொடுக்கும். நம்ம தொடர்ந்து பேசலாம். ஆந்திர பிரதேசம், அருணாச்சல பிரதேசம், சிக்கிம், ஒடிசா இதுக்கெல்லாம் சட்டப்பேரவை தேர்தலும் நடைபெற்றது. அதில் சிக்கிமுக்கும் அருணாச்சல பிரதேசம் 2 மாநிலங்களுக்கான எண்ணிக்கை எண்ணப்பட்டு விட்டது. இப்போ ஒடிசாவுக்கும் ஆந்திர பிரதேசத்துக்குமான சட்டப்பேரவை தேர்தலுடைய வாக்குகளும் எண்ணப்படுகின்ற ஒரு சூழ்நிலை தான் இருக்குது. இப்போ அருணாச்சல பிரதேசத்திலையும் சரி, சிக்கிம்லையும் சரி, அருணாச்சல பிரதேசத்தில் பாஜக அமோக வெற்றி பெற்று ஆட்சி அமைத்திருக்கிறது. சிக்கிம்ல அவருடைய ஆளும் கட்சி ஆட்சியை அமைத்திருக்கிறது. 2வது முறையாக கிராந்தி மோர்ச்சா ஆட்சியை அமைத்திருக்கிறது. ஸோ இதை பற்றி நம்ம பேசலாம் ராமமூர்த்தி அவர்களிடம். அப்போ அருணாச்சல பிரதேசத்தில் ஆட்சியை தக்க வச்சிருக்கிறாங்க பாஜக, சிக்கிம்ல சிக்கிம் கிராந்தி மோர்ச்சா இருக்கிறாங்க. இந்த ஒடிசா, அடுத்து ஆந்திர பிரதேசம். ஒடிசாவில் இந்த வி.கே. பாண்டியனை ஒரு ஃபேக்டராக வச்சு பேசின விஷயங்கள் அங்கே இருக்குது. அது மண்ணின் மைந்தர் தான் வரணும் அப்படிங்க வைக்கக்கூடிய முழக்கம்லாம். இப்போ அந்த இடத்துல சட்டப்பேரவை தேர்தலும் சரி, நாடாளுமன்ற தேர்தலும் சரி, பாஜகவுக்கு எப்படி இருக்கும்? பாஜக தான் அங்கே ஆட்சி. ஒரிசாவில் ஆட்சியும் பாஜக தான், எம்பிகளையும் பாஜக தான். இல்லை, நண்பர் ஒரு விஷயம் சொன்னார். தமிழ்நாடை பொறுத்த மட்டும் 2026 என்ன நடக்கும்னா, இன்றைக்கி ஆந்திராவில் நடக்கிறது தான் 2026 தமிழ்நாட்டில் நடக்கும் அப்படின்றது நான் ஒரு யூகமாக தான் சொல்லுகின்றேன். காரணம் என்னங்கன்னா, தேசிய ஜனநாயக முன்னணியிலேருந்து கடுமையான சண்டை போட்டு வெளியில் போனவர் தான் இதே சந்திரபாபு நாயுடு. அதே மாதிரி சந்திரபாபு நாயுடுவுடன் கடுமையாக அரசியலில் நேர் எதிரான ஒரு நிலைப்பாடு எடுத்தவர் தான் பவன் கல்யாண். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா, வைஎஸ்ஆர் ஜெகன்மோகன் ரெட்டிக்கு எதிராக பவன் கல்யாணும் ஜெகன்மோகனும் பிஜேபியும் சேருவாங்கன்னு யாரும் கனவுலையும் கூட எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. அது அங்கே நடந்தது. ஸோ அதோட ரிசல்ட் அங்கே வந்தது. தமிழ்நாட்டிலே நான் முதல்ல சொன்ன மாதிரி தமிழ்நாட்டின் பெருவாரியான வாக்குகள் திமுக எதிர்ப்பு வாக்குகள். இப்போ இந்த திமுக எதிர்ப்பு வாக்குகளை எப்படி ஒருமுகப்படுத்துவது என்ற சிந்தனை தமிழகத்தில் உள்ள தமிழர்களிடையே நடைபெறும். அது நடந்ததுன்னா 2026 தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் நிச்சயமாக வரும். இன்றைக்கு ஆந்திராவில் நடந்தது 2026 தமிழ்நாட்டிலையும் நடக்குங்கிறது தான் என்னோட யூகம். சரி, கவிதாசன்ட்ட நிறைவு கருத்தாகவே நான் கேட்டுறேன். இப்போ வரக்கூடிய முடிவுகள் பார்க்கும்போது 293, 226 இந்தியா கூட்டணி அப்படின்னு வருகிறது. அப்போ எத்தனை இடங்கள், 400 இடங்கள் அப்படிங்கிற முழக்கம் என்ன ஆகிறது? இதற்கெல்லாம் ஒரு பின்னடைவா இப்போ? இல்லை, அது வெற்றி புள்ளி என்பது 273. 273 எடுத்துட்டாவே தனிப்பெரும் கட்சியாக நாங்கள் ஆட்சி அமைக்கலாம், அதில் மாற்றம் இல்லை. ஆனால் நாங்கள் எங்களுடைய சேவைகளுக்கு, நாங்கள் செஞ்ச பணிகளுக்கு மக்கள்கிட்ட சான்றிதழ் கேட்டு விண்ணப்பித்திருந்தோம். அந்த நற்சான்றிதழ் 10 ஆண்டு கால அதிருப்தி, ஆட்சியில் இருக்கிறாங்க ஆளுங்கட்சி மீதான யதார்த்தமான அதிருப்தி, அது எவ்வளோ பெரிய இடத்துல இருந்தாலும் வரும். அதனால் 10 ஆண்டு கால அதிருப்தியை தாண்டி நாங்கள் மக்கள்கிட்ட நற்சான்றிதழ் கேட்டிருந்தோம். அதுதான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் மாலை வரை பொறுத்திருக்கணும். முடிவை முடிவாக தெரிகிற வரைக்கும் நம்ம யூகங்களின் அடிப்படையில் பேச முடியாது. ஆனால் எனக்கு என்ன ஒரு செய்தின்னா, தமிழ்நாட்டில் பாஜக திமுக, அதிமுக இவங்க 2 பேரும் எந்த புள்ளியில் கூடுறாங்க அப்படின்னா, மாநில உரிமைகள் அல்லது மாநில மக்களுடைய உணர்வுகள் அப்படின்னு. நான் கேட்குறேங்க, ஒரு 3 செய்தி. 1.5 லட்சம் ஈழத்தமிழர்கள் படுகொலை செய்யப்பட்டாங்க. 90,000 பெண்கள், ஈழத்தமிழச்சிகள், அவங்களுக்கு புரிகிற மொழியிலே சொல்கிறேன், தாலி அறுக்கப்பட்டார்கள். ஒரு கண்ணகிக்கு நீதி கேட்டு மதுரையே எரிஞ்சது. ஆனால் 90,000 உலகத்தின் அதிகமான விதவைகள் இருந்த நாடாக ஈழ நாடு இருக்கிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த 1.5 லட்சம் மக்களை பற்றி இந்த 10 வருஷமாக 15 வருஷமாக டோட்டலாக திமுக மறந்துருச்சு. அவங்க மேனிஃபெஸ்டோவில் சொல்லியிருக்காங்களா ஈழத்தமிழருடைய புனர்வாழ்வை பற்றி, அல்லது வடக்கு கிழக்கு தாயகத்தை பற்றி, அல்லது தனி ஈழத்தை பற்றி, அல்லது பொது வாக்கெடுப்பு பற்றி ஏதாவது ஒரு தீர்வை முன் வச்சுருக்காங்களா?
அப்போ ஈழத்தமிழர்களுக்கும் தமிழ்நாட்டுக்குமான தொப்புள் கொடி உறவு அறுந்து போய்விட்டதா? ஒன்று. கேரளாவில் வந்துட்டு இது திமுகவுக்கு மட்டும்தான் அதிமுகவுக்கு இருக்குதா? ஏன்னா மாநில அப்ப தேசிய கட்சிகளுக்கு இதுல பொறுப்பு எங்களுக்கு இருக்கு. காங்கிரஸ் குற்றம் சாட்டும் போது பாஜக அப்ப அமைதியா என்ன பண்ணாங்க? இந்த 10 வருடங்கள்ல இலங்கையில பொருளாதார நெருக்கடி நடக்கும் போது இந்தியா பெருமளவு உதவி செய்தது. அப்ப இதற்கான தீர்வு கண்டிருக்கலாமா? அதாவது ஈழத்தமிழர்களை பொறுத்தவரையில அவங்களுக்கு வேண்டியது முதல்ல வந்து பசிச்சவனுக்கு வந்து சோறு தான், பைபிள் கிடையாது. முதல்ல அவனுக்கு வேத புத்தகம் எதுனா சோறு தான். அதனால் அங்கே ஈழத்தமிழர்கள் முள்வெளியிலிருந்து விடுவிக்கப்பட்டார்கள். ஈழத்தமிழர்களுக்கு சொந்தமாக வீடு கட்டி கொடுக்கப்பட்டது. 50,000க்கு மேலே வீடு கட்டி கொடுக்கப்பட்டது. நீங்கள் உலகத்தினுடைய பொக்கிஷங்களில் ஒன்று யாழ்ப்பாண இந்து நூலகம். ஆனால் அந்த நூலகத்தை தீ வச்சு 3 மாதம் அணையாமல் எரிஞ்சது. இன்றைக்கி அந்த நூலகத்தை அத்தனை லட்சம் பொக்கிஷத்தை இழந்த பிறகும் அந்த மக்கள் வந்து இன்றைக்கி புதுப்பிச்சிருக்கிறாங்க. அது மாதிரி இன்னைக்கு கொழும்புக்கு நிகராக வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, வடக்கு கிழக்கில் இருக்கக்கூடிய நம்முடைய தமிழர்களுக்கு எந்த உதவிகளும் போய் சேரல அப்படிங்கிறது அங்க இருக்கக்கூடிய மக்களுடைய குற்றச்சாட்டு. நாங்க செய்தோம்னு சொன்னா அது அங்க இருக்கக்கூடிய சிங்கள பகுதிகளுக்கு தான் செல்லுது. உண்மையாக அந்த தமிழர்களுக்கான நிவாரணம் கிடைத்ததா? நீங்க இந்தியாவிலிருந்து ஈழத்திற்கு போன அதிகாரப்பூர்வமான முதல் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். இதுவரைக்கும் எந்த பிரதமரும் இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு போகலை. இலங்கையில் வந்துட்டு யாழ்ப்பாணம் பகுதிக்கு போகலை. ஆனால் யாழ்ப்பாணம் பகுதிக்கு போனவர் வந்துட்டு, கண்டிக்கு போனவர் வந்துட்டு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். அதனால அது ஒரு பெரிய நம்பிக்கை. இலங்கை ஒரு தேசமாக இருக்கிறது. அதை நம்ம ரைட்லி ஆர் ராங்லி ரெக்கக்னைஸ்டு பை தி இன்டர்நேஷனல் சொசைட்டி. ஸ்ரீலங்கா இஸ் அ ஒன்லி கவர்மெண்ட். அதுதான். அப்போ நாம் எந்த வழியாக போகணும்? ஒரே வழியில் தான் போக முடியும். நாம் போய் சிங்கள அரசாங்கத்தை தவிர்த்து ஈழ மக்களுக்கு ராஜீவ்காந்தி வந்து ஒரு 10 ஃப்ளைட்டில் வந்துட்டு உணவுப் பொருள் போட்டார் பசியால் செத்துக்கிட்டு இருக்கிறப்ப. அது மாதிரி ஒரு ஆப்ரேஷன் செய்ய முடியாது. அது வந்து ஒரு போரை, நட்பு நாட்டை பகைக்கிறது, இது மாதிரி சர்வதேச உறவுகளை, அது மாதிரி பிராந்திய உறவுகளை, பூகோள உறவுகளை, நான் கேட்கறது என்னன்னா, கொலை செஞ்சவங்களோடு கூட நின்ன நீங்க பிராந்திய உரிமைகளை பற்றி பேசுறீங்க. நீங்க வந்து தமிழ் மக்களுடைய உரிமைகளை பற்றி, உணர்வுகளை பற்றி பேசுறீங்க. பினராயி விஜயனுடைய அரசாங்கம் முல்லை பெரியாறுகிட்ட நாம் பேபி டேம் கட்டி தான் தீர்வோன்னு சொல்லிக்கிட்டு அடம்பிடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய 38க்கும் மேற்பட்ட மேற்கு தொடர்ச்சி மலையில் உற்பத்தி ஆகிற சிற்றாறுகள் தேவையில்லாமல் அரபிக்கடலில் வீணாக கலக்குது. அதை வந்து திசை மாற்றி கொடுத்தா அவங்களுக்கு மின்சாரம், நமக்கு தண்ணி. ஆனால் அதை பற்றி பேசலை. அதே மாதிரி நம்மகிட்டேருந்து நிலங்கள் அபகரிக்கப்பட்டது. தேவிகுளம், பீர்கேடு, இடுக்கி இதெல்லாம் அபகரிக்கப்பட்டது. கர்நாடகாவில் காவிரி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. மேக்கேத்தாட்டில் அணை கட்டுறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கிறாங்க. எல்லாம் உங்கள் கூட்டணி கட்சி தானே. அப்போ மாநில உரிமைகளை காவு கொடுத்த கட்சி திமுக. மத்திய அரசுடைய பங்கு என்ன? அதில் மத்திய அரசு 10 வருஷமா இருந்துச்சு. காவிரி பிரச்சனை வந்ததுங்க. கர்நாடகாவில் பிஜேபி ஆட்சியில் இருக்கும்போது கூட நடுவர் மன்றம் ஆணைக்கிணங்க, ஒழுங்காற்று ஆணையத்தினுடைய ஆணைக்கிணங்க தவறாமல் தண்ணீர் தரப்பட்டது. நெவர். நீங்க 10 ஆண்டு கால பேப்பர் எடுத்து பாருங்க. காவிரி பிரச்சனையே இல்லை. எக்ஸஸ் வாட்டர் போயிட்டு இருந்துச்சு. 2000 டிஎம்சி தண்ணி வெட்டியா போயிட்டு இருந்துச்சு. இப்போ இங்கே கூட சென்னையில் கூட எக்ஸஸ் வாட்டர் வந்துட்டு உலகத்திலே பெரிய பெரிய விஞ்ஞானிகள்லாம் திமுகவில் தான் இருக்காங்க. அதாவது கடல் மட்டம் உயர்ந்துருச்சு, ஆற்று மட்டம் உள்ளுவாங்கலை அப்படின்னு சொன்ன விஞ்ஞானிகள், அணிலால் மின்தடை ஏற்படுகிறதுன்னு சொன்ன விஞ்ஞானிகள்லாம் இங்கே தான் இருக்கிறாங்க. பதநீரில் வந்துட்டு சக்கரை கலந்துச்சான்னு கேட்குற அளவுக்கு விஞ்ஞானிகள் இங்கே தான் இருக்கிறாங்க. அதனால் இந்த விஞ்ஞானிகள்கிட்ட நம்ம பேச முடியாது. ஏன் இங்கே இருக்கக்கூடிய உபரி நிலங்கள் எவ்வளோ இருக்குது? செங்கல்பட்டு, திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் 2-3 ஏரியை வந்து சோழனை போல வெட்டி நீங்கள் வந்து தமிழ் மக்களுக்கு தாகம் தீர்க்க வேண்டியது தானே. தமிழ்நாட்டுல பாஜக அடுத்து வளரணும்னு நீங்க சொல்றீங்க. மேகதாது அணை கட்டுறதை நிறுத்துறதுக்கு இங்க இருந்து இருக்கக்கூடிய தமிழ்நாடு பாஜக போய் போராட்டம் நடத்திருக்கோம், பேச்சுவார்த்தை நடத்தணும். தடுத்து நிறுத்த சொல்லுங்க. தடுத்து நிறுத்த சொல்லலாமே. தமிழ்நாட்டின் உரிமையை காக்கிறதுக்காக. அதாவது நீங்க பாஜக வந்துட்டு ஒரிசாவில் கூட பூமி புத்திரான்ட்டு ஒரு கோஷம் வச்சாங்க. தமிழ்நாட்டுக்கு வந்தால் தமிழன் தான் வந்து முதல்வராகணும்னு சொல்கிறோம் நாங்கள். அதில் என்ன தப்பு? அதை தாண்டி அமித்ஷாவும் மோடி என்ன சொன்னாங்கன்னா, வேட்டி கட்டிய தமிழன் இந்தியாவின் பிரதமராக வர வேண்டும்,
விரைவில் வருவார் அப்படின்னு சொன்னாங்க. சரி, அதனால பாஜக சரியா இருக்குங்க. சரி, மாநிலங்களை சரியாக பார்க்கிறது, மத்திய அதிகாரங்களை சரியாக பிரயோகிக்கிறது. 543 தொகுதிகளில் 295 தொகுதிகளில் பாஜக முன்னிலை பெற்றிருக்கிறது. 221 தொகுதிகளில் இந்தியா கூட்டணி முன்னிலை பெற்றுக் கொண்டிருக்கிறது. மற்ற விவரங்களையும் தற்போது பார்க்கலாம். திமுக 36 தொகுதிகளில் முன்னிலை பெற்றுக் கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் மொத்தம் 39 தொகுதிகள், அதில் 36 தொகுதிகளில் முன்னிலை பெற்றுக் கொண்டிருக்கிறது. தற்போது 39 தொகுதிகளில் முன்னிலை அப்படிங்கிற தகவல் வருகிறது. நொடிக்கு நொடி முன்னிலை நிலவரங்கள் மாறிக்கொண்டிருக்கிறதை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். பாஜக ஒரு தொகுதியில் முன்னிலை பெற்றுக் கொண்டிருக்கிறது. அதிமுக பின்னடைவை சந்தித்திருக்கிறது. எந்த தொகுதியிலும் முன்னிலை நிலவரம் இல்லை, பின்னடைவை சந்தித்திருக்கிறது அதிமுக. முன்னணி நிலவரங்களை பார்த்தோம். தமிழ்நாட்டில் 39 தொகுதிகளிலும் திமுக முன்னிலை பெற்றுக் கொண்டிருக்கிறது அப்படிங்கிற நிலவரங்கள் வந்து கொண்டிருக்கின்றன. நம்ம அரங்கத்தில் ராமசுப்ரமணியம் அவர்கள் அரசியல் விமர்சகர் வந்திருக்கார். வணக்கம் சார். இந்த முன்னணி நிலவரங்களை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இப்போ தேசிய அளவில் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா கர்நாடகாவில் பார்த்தோன்னா பாஜக 20 தொகுதிகளில் முன்னிலை பெற்றிருக்கிறாங்க. காங்கிரஸ் 8 தொகுதிகள் அப்படிங்கிறது நிலவரம் வருது. அதே மாதிரி பார்த்தோன்னா தெலுங்கானாலையும் ஆளக்கூடியது காங்கிரஸ் கட்சி இருந்தாலும் கூட பாஜக 7, காங்கிரஸ் 8 அப்படிங்கிற ரீதியில தான் இந்த முன்னிலை நிலவரங்கள் அப்படிங்கிறது வருது. ஆக இந்த தென் மாநிலங்கள் அப்படின்னு பார்க்கும்போது கேரளாவில் காங்கிரஸ் முன்னிலை பெற்றுவிட்டது. கம்யூனிஸ்ட் கட்சி 1 இடங்கள், பாஜக 2 இடங்கள் அப்படிங்கிற நிலவரம். இந்த கர்நாடகா அப்படிங்கிறது எடுத்துட்டு போது திரும்ப நம்ம பேசணும். பிரஜ்வால் ரேவண்ணா விவகாரம் இருக்கு. ஏன்னா கர்நாடகா தென் மாநிலங்கள்ல பாஜகவுக்கு ஒரு வலுவானதாக பார்க்கப்பட்டது. இப்ப இங்க முன்னிலை அப்படிங்கிறது தான் வந்திருக்கு. இதை எப்படி பார்க்கறது? ரொம்ப ஆச்சரியமாக தான் இருக்கின்றது. ஏன்னா கர்நாடகாவில் நிச்சயமாக காங்கிரஸ் தான் முன்னிலை பெறும். அதாவது கிட்டத்தட்ட ஒரு 16-17 இடங்களில் அவர்கள் முன்னிலை பெறுவார்கள் அப்படின்னு. அதுவும் அந்த ரேவண்ணாவோட பிரச்சனை வந்த பிறகு 14 இடங்களில் தேர்தல் நடந்திருக்கு. அந்த இடத்துல மிகப்பெரிய அடி என்டிஏக்கு விழும் அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. ஆனால் மக்கள் அதெல்லாம் பற்றி கவலைப்பட்டதாக தெரியலை. ஸோ அது ஒரு பெரிய ஹைலி டிஸ்டர்பிங் இஷ்யூ தான். அதாவது அவங்க ஜெயிக்கட்டும், பட் இருந்தாலும் கூட மக்கள் இவ்வளவு பெரிய பிரச்சனையும் அப்படியே கடந்து செல்வார்கள் என்று பார்க்கும் பொழுது ரொம்ப வருத்தமாக இருக்கின்றது. ரெண்டாவது நீங்கள் சொன்னாப்புல தெலுங்கானாலையும் எனக்கு இவ்வளோ பெரிய, அதாவது நிச்சயமாக ஒரு 10 இடம் காங்கிரஸ் ஜெயிக்கும் என்று எதிர்பார்த்தது. ஆனால் அது வந்து 8 இடம் தான் ஜெயிச்சிருக்காங்க. அஃப்கோர்ஸ் இவங்களை பொறுத்த வரைக்கும், பிஜேபியை பொறுத்த வரைக்கும் கடுமையான உழைப்பு அங்கே இருந்திருக்கு. இப்போ மட்டுமல்ல, போன தடவையே அவங்க அசம்பிளி எலெக்ஷன்லேயே கூட அவங்களுக்கு வருவதற்கு வாய்ப்பெல்லாம் இருந்தது அப்படின்னு தான் நாம் பார்த்தோம். இருந்தாலும் கூட காங்கிரஸினுடைய கடுமையான உழைப்பின் காரணமாக அசம்பிளியில் ஜெயிச்சாங்க. பட் அந்த ரிப்பீட் இப்போ இல்லைங்கிறத பார்க்கின்றோம். பட் இதுதான் ஃபைனலாக அப்படின்னு தெரியல. ஏன்னா இப்போ உதாரணமாக நீங்கள் சொல்லும்பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு முதல்ல 36 இடம் லீடுன்னு சொன்னீங்க, அதுக்கப்புறம் 39 இடம்னு சொல்லிட்டீங்க. ஸோ இந்த மாதிரி மாறுதலுக்கு உள்ளாருதான். இப்போ நான் இங்கே வருவதற்கு சற்று முன்பு ஒரு அனாலிசிஸ், இந்த எப்படி ட்ரெண்டுலாம் போயிட்டுருக்கு அப்படிங்கிறத பற்றி ஒரு முக்கியமான ஆய்வாளர் அவர் போட்டிருக்கார். என்னென்னா, அல்டிமேட்லி 44% காங்கிரஸ், அதாவது இந்தியா கூட்டணிக்கும் 43% என்டிஏக்கும் வரும். ஆகவே ஆட்சிக்கு வருவதற்கு இந்தியா கூட்டணிக்கு வாய்ப்புகள் சற்று அதிகமாக இருப்பதாக அவர் இந்த ட்ரெண்டெல்லாம் பார்த்துட்டு கணித்து சொல்லுகின்றார். அப்படி ஒரு நிலைமை இருக்கின்றது. பட் ஹேவிங் செட் தட், இன்றைக்கி இந்த ரிசல்ட் ஆஸ் இட் இஸ் எடுத்துட்டா கூட நான் ஒரு ஹெல்த்தியாக பார்க்கின்றேன். அதாவது இஷ்டத்துக்கு எக்ஸிட் போல் 400-420 வரும், இவங்களுக்கு 150 கூட தேராது அப்படிங்கிற மாதிரி இந்தியா கூட்டணியை. அப்புறம் வந்து காங்கிரஸ் முக்து பாரத் அப்படிலாம் பேசினதெல்லாம் அதெல்லாம் இன்னும் எந்த கட்சியும் யாரும் அழிக்க முடியாது, எந்த தலைவரையும் யாரும் அழிக்க முடியாது அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக தெரிகின்றது. அதனால் இந்த ரிசல்ட்டு இப்போ வருகின்றது அப்படின்னா
ஒரு நல்ல ஆட்சியை கொடுக்கணும் அப்படின்னு ஒரு பயம் பிஜேபி அவங்க வந்தாங்கன்னா அல்டிமேட்லி வந்தாங்கன்னா ஒரு பயம் உங்களுக்கு ஏற்படும். ஏன்னா 2 தடவை நல்ல நாம் அசைக்க முடியாத சக்தியாக இருந்துட்டோம் அப்படிங்கிற நம்மளையும் அசைச்சு பார்த்துட்டோம். குறிப்பாக உத்தரப்பிரதேசத்தில் மிகப்பெரிய அடி விழுந்திருக்கு பிஜேபி. முதல் 3 ரவுண்டில் ஈவன் நம்முடைய பாரத பிரதமருக்கே பின்னடைவு அப்படின்னு பார்த்தோம். இப்போ தான் சற்று இன்னும் 342 ஓட்டோ இன்னும் அதிகமாக வாங்கியிருக்கின்றார் என்று அப்போ அவருக்கே அத்தகைய நிலைமை 5 லட்சம் ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிக்க போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கனவு கண்டுட்டு இருக்கும்போது 5000 ஓட்டு வித்தியாசத்தில் பின்னடைவு அப்படிங்கிறது பார்ப்பது என்பது மிக ஆச்சரியமான விஷயமாகத்தான் இருக்கின்றது. இருந்தாலும் கூட அல்டிமேட்லி அவர் வெற்றி பெறுவாருங்கிறதுல எனக்கு சந்தேகம் இல்லை. பாஜக வெற்றி பெறும் நினைக்கிறீங்க? அவர் அங்கே வாரணாசியில் வெற்றி பெறுவார் என்பது. ஆனால் இந்த இந்திய அளவிலே பாஜக கூட்டணி வெற்றி பெறும் என்று இருந்தால் அது வந்து அதுவும் ஒரு ஹெல்தியான ஒரு பிராக்டிஸ், ஒரு ஆரோக்கியமா தான் இருக்கு. எதிர்க்கட்சி வலுவாக இருக்கும். வலுவான எதிர்க்கட்சி 2010ல் 52 இடங்கள் காங்கிரஸ் வாங்குறாங்க. அந்த அளவுக்கு இல்லாம ஒரு வலுவான எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி அந்தஸ்து கூட கிடையாது காங்கிரஸ் முக்து பாரத், அது நம்ம இந்தியாவிலேருந்து ஒழிந்து போய்விட்டது அப்படின்லாம் பேசினாங்களே, அதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வச்சாச்சுங்கிறத நாம் பார்க்கின்றோம். அதுவும் உத்தரப்பிரதேசில் குறிப்பாக அயோத்தியில் கூட அங்கே ராமர் கோயிலை காமிச்சு ஓட்டெல்லாம் வாங்கிடலான்னு நினைத்த இடத்துல அங்கே கூட ஒரு பின்னடைவு அப்படின்லாம் பார்க்கும்பொழுது இது வந்து இட் கிவ்ஸ் அ மெசேஜ் டு எவ்ரிபடி. நீங்கள் நல்லா ஆண்டிங்கன்னா உங்களுக்கு தொடர்ந்து மக்கள் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆனால் டிவிசிவ் பாலிட்டிக்ஸ்லாம் பண்ணிங்க, அந்த ப்ரோக்ரஸ் அப்படிங்கிறத விட்டுட்டு பிரித்தாளும் கொள்கை அங்கே உத்தரப்பிரதேசையும் தமிழ்நாட்டையும் அவங்கெல்லாம் ரொம்ப மோசமான ஆட்கள்ங்கிற மாதிரி நம்மளை பற்றி ஒரு பெயிண்ட் பண்ணினது. ஒரிசாவில் இருக்கக்கூடிய அந்த கோயிலுடைய சாவி, ஆமாம், அந்த பொக்கிஷ சாவியை தமிழ்நாட்டுக்கு போயிடுதுன்னா அதை பற்றி இந்த திரு பாண்டியன் அவர்கள் ஒரு இன்டர்வியூ சொல்லியிருக்கார். இதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது, அது 3 பேர்கிட்ட இருக்கணும் அந்த சாவிங்கிறது. 10-12 வருஷமாக அது எங்கே இருக்குன்னு தெரியலை. ஆனால் யாராக இருந்தாலும் அந்த 3 பேர்கிட்ட தான் அவங்கள்ட்ட முக்கியமாக ரெஸ்பான்சிபிலிட்டிலாம் இருக்குது அப்படின்லாம் சொல்லும்பொழுது ஒரு தமிழரை வந்து அந்த மாதிரி கேவலப்படுத்துவதும் அந்த தமிழ்நாட்டையே வந்து ஒரு கொச்சைப்படுத்தி பேசுவதும் இதெல்லாம் வந்து தவிர்க்கப்பட வேண்டும். அட்லீஸ்ட் தே வில் லேர்ன் ஃப்ரம் திஸ் எலெக்ஷன் பிஜேபி என்று நான் கருதுகிறேன். அதே போல் நத்திங் இஸ் லாஸ்ட் அப்படிங்கிறது காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் நன்றாக தெரிகிறது. மூன்றாவதாக தமிழகத்தை பொறுத்தவரை அசைக்க முடியாத சக்தி என்பது திராவிட முன்னேற்றக் கழகம் என்பது தெரிகின்றது. ஆனால் ரெண்டாவதாக அவங்க ஒரு இடம் ஜெயித்தாங்க தோக்குறாங்க அப்படிங்கிறது வேறு விஷயம். பர்சன்டேஜ் வைஸ் ஏடிஎம்கே ஸ்டில் இஸ் அ பிக் ஃபோர்ஸ் டு ரெக்கன் வித். டோன்ட் ரைட் ஆஃப். நான் முன்னாடி சொன்னது போல் எந்த கட்சியும் நீங்கள் அப்படியே ரைட் ஆஃப் பண்ணாதீங்க, எந்த தலைவரையும் ரைட் ஆஃப் பண்ணாதீங்க. அவங்க வந்து தே வில் பவுன்ஸ் பேக் இந்த பொலிட்டிக்கல் எரினா அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. நிறைவு கருத்தாக நான் அக்னீஸ்வரன்ட்ட கேட்குறேன். அப்போ ஒரு அசைக்க முடியாத சக்தியாக திமுக வளர்ந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறதா? 2019லும் வந்து 38 இடங்களில் வெற்றி பெற்றாங்க. இந்த முறை முன்னிலை அப்படிங்கிறது வந்திருக்கிறது. அப்போது அது திமுக அப்படிங்கிறது அடுத்த கட்டமாக 2026ஐயும் நோக்கி அவர்களுடைய வெற்றியில் பயணிக்கும் போது அதிமுக அப்படிங்கிறது கட்சியுடைய நிலைப்பாடு, அடுத்த கட்ட மாற்றங்கள், அவங்களுடைய சுய பரிசோதனை செய்ய வேண்டிய கட்டத்தில் அதிமுக இருக்கிறதா? ஆமாம், சுய பரிசோதனை செய்ய வேண்டிய கட்டத்தில் தான் இருக்குது. அது உண்மைதான். ஏன்னா இந்த நிலவரத்தின்படி இப்போது யார் முன்னிலைன்னு சொல்லிட்டீங்க. இப்போ 4 மணியை போல் உங்களுக்கு தெரிஞ்சிடும் எத்தனை வெற்றி பெற்றவர்கள் அப்படின்னு. அப்போ அதுக்கு பிறகு நாம் வந்து இரண்டாவது கட்டத்தில் வாங்கிய வாக்குகளின் எண்ணிக்கை. இப்போ இதை வச்சு ஒன்று நாம் தோற்றுருக்குறோம், எதனால் அப்படின்றத நீங்கள் வந்து அந்த சுய பரிசோதனை செய்ய வேண்டும். அதை தான் அவங்க செய்வாங்க அப்படின்னு பார்க்குறேன். இன்னொன்று, ஒரு கட்சி இது மாதிரி தோல்வி அடைஞ்சிருச்சு அதனால் வந்து மாற்றிடலாம், இது பண்ணிக்கலாம், இனிமேல் மக்கள் ஏற்றுக்கவே மாட்டாங்க, அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. எதிர்கட்சி ஆளுகிற கட்சி எதிர்கட்சி மாறித்தான் வரும். எதுவாக இருந்தாலும் நாம் போகின்ற அந்த பாதை வந்து கொஞ்சம் பயணப்படுகிற போது யோசித்து பயணப்படணும் அப்படின்றது இது எடுத்துக்காட்டாக நமக்கு அமையும் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். இன்னொன்று, தேசிய கட்சிகளுக்கு தமிழ்நாட்டில் இடமில்லை, வாய்ப்பில்லை. ஒருவேளை அப்படி வாய்ப்பு இருக்குமே ஆனால் இந்த இதில் இரண்டாவது இதில் எவ்வளவுன்றதை தெரிஞ்சால் அதுக்கேற்ற மாதிரி அவர்கள் திட்டமிடுவார்கள். சரி, இதை உங்களுடைய நிறைவு கருத்தாக நான் எடுத்துக்கிறேன். அரங்கத்திற்கு வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி. மிக்க நன்றி.
தொடர்ந்து நம்ம முன்னணி நிலவரங்களை பார்க்கலாம். 543 தொகுதிகளுக்கான முன்னணி நிலவரங்கள். 296 பாஜகவும் 228 இந்தியா கூட்டணியும் முன்னணியில் இருக்கிறது அப்படிங்கிற தகவல்களை பார்க்கிறோம். கேரளாவை பொறுத்த வரைக்கும் 17 இடங்கள்ல காங்கிரஸ் அதனுடைய கூட்டணி கட்சிகளுடன் காங்கிரஸ் 17 இடங்களில் முன்னிலை நிலவரம். பாஜக 2 இடங்களில் முன்னிலையும் கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு இடத்தில் முன்னிலையும் இருக்கிறது. கர்நாடகாவை பொறுத்தவரைக்கும் பாஜக 20 இடங்களில் முன்னிலை நிலவரமாக இருக்கிறது. காங்கிரஸ் 8 இடங்களில் முன்னிலை பெற்றுக் கொண்டிருக்கிறது. கர்நாடகாவில் ஒரு சட்டப்பேரவை தேர்தலில் ஒரு கட்சி வெற்றி பெற்றால் அடுத்து வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் அதற்கு எதிர்க்கட்சி வெற்றி பெறுவோம் அப்படிங்கிற சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் தான் நம்ம இதையும் பார்க்கணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கிறது. நிறைய பிரச்சனைகள், நிறைய பிரஜ்வால் ரேவண்ணாவுடைய விஷயங்கள், இதெல்லாம் மதச்சார்பற்ற ஜனதா தளனுடன் பாஜக கூட்டணி. இந்த பிரஜ்வால் ரேவண்ணாவை பற்றி ஏன் மோடி பேசவில்லை, வாய் திறக்கவில்லைன்னு ராகுல் கேள்வி கேட்டார். ஆனால் இந்த விஷயங்கள் எதுவுமே மக்கள் எடுத்துக்கொள்ளவில்லை அப்படிங்கிறது தான் இந்த முன்னணி நிலவரங்கள் தெரிகிறது. கர்நாடகாவில் பாஜக 20 இடங்களிலும் காங்கிரஸ் 8 இடங்களிலும் முன்னிலை பெற்றுக் கொண்டிருக்கிறது. புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கம் முன்னிலை பெற்றுக் கொண்டிருக்கிறார். பாஜக வேட்பாளர் நமச்சிவாயம் பின்னடைவை சந்தித்துக் கொண்டிருக்கின்றார். மத்திய பிரதேசத்தில் பாஜக 29 இடங்கள்ல முன்னிலை பெற்றுக் கொண்டிருக்கிறது. மொத்தம் 29 தொகுதிகள் தான் மத்திய பிரதேசத்துல. அந்த 29 தொகுதிகளிலுமே பாஜக முன்னிலை பெற்றுக் கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்குறோம். அடுத்து பஞ்சாப்ல பார்த்தோம்போது ஆம் ஆத்மி 3 இடங்களில் முன்னிலை, பாஜக 1 இடத்தில் முன்னிலை, காங்கிரஸ் 6 இடங்களில் முன்னிலை. ஆம் ஆத்மி, காங்கிரஸ் இவையெல்லாம் கூட்டணியாக இந்தியா கூட்டணியில் இருந்தாலும் பஞ்சாபில் அவை தனித்து நின்றது குறிப்பிடத்தக்கது. பஞ்சாபில் ஆம் ஆத்மியுடைய ஆட்சி தான் நடந்து கொண்டிருக்கிறது. பகவந்த் சிங் மான் முதலமைச்சராக இருக்கிறார். அங்க பஞ்சாப்ல ஆம் ஆத்மிக்கு 3 இடங்கள், காங்கிரசுக்கு 6 இடங்கள் கிடைத்திருக்கிறது. பாஜக 1 இடத்தில் முன்னிலை பெற்றுக் கொண்டிருக்கிறது. டெல்லியை பொறுத்த வரைக்கும் பாஜக 6 இடங்களில் முன்னிலை பெற்றுக் கொண்டிருக்கிறது. காங்கிரஸ் 1 இடத்தில் முன்னிலை அப்படிங்கிற நிலவரம் வருகிறது. மொத்தம் 7 தொகுதி, பாஜக 6 இடத்தில் முன்னிலை. அடுத்து உத்தரப்பிரதேசத்தை பொறுத்த வரைக்கும் பாஜக 36 இடங்களிலும் சமாஜ்வாதி 43 இடங்களிலும் முன்னிலை பெற்றுக் கொண்டிருக்கிறது. உத்தரப்பிரதேசம் 80 தொகுதிகள் உள்ள ஒரு மாநிலமாகும். இந்த மாநிலத்தில் அதிக அளவு பாஜக வெற்றி பெறும் என்று கூறப்பட்டது. ஆனால் இப்போ பாஜக 36 தொகுதிகளில் முன்னிலை, சமாஜ்வாதி காங்கிரஸ் கூட்டணி 43 இடங்களில் முன்னிலை அப்படிங்கிறது தெரிகிறது. தெலுங்கானாவில் பாஜக 7 இடங்களில் முன்னிலை, காங்கிரஸ் 8 இடங்களில் முன்னிலை பெற்றுக் கொண்டிருக்கிறது. தெலுங்கானாவில் காங்கிரஸ் ஆட்சி அமைத்துக் கொண்டிருக்கிறது. முதலமைச்சராக ரேவந்த் ரெட்டி பயணம் செய்து கொண்டிருக்கின்றார். தெலுங்கானாவில் பாஜக 7 இடங்களையும் காங்கிரஸ் 8 இடங்களையும் முன்னிலை. ராஜஸ்தானில் பாஜக 14 இடங்களிலும் காங்கிரஸ் 11 இடங்களிலும் முன்னிலை பெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆக இவை முன்னணி நிலவரங்கள். அடுத்தடுத்த சுற்றுக்களில் இவை மாறுமா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். முன்னிலை நிலவரங்கள் வந்து கொண்டிருக்கிறது. நொடிக்கு நொடி மாறுகிறது நிலவரங்கள் அப்படின்னு தான் சொல்லணும். பின்னடைவில் இருக்கிறவங்க கொஞ்சம் முன்னிலையில் வந்து கொண்டிருந்தவர்கள் பின்னடைவை சந்திக்கக்கூடிய நிறைய காட்சிகளை நம்ம பார்க்கிறோம். 543 தொகுதிகளில் பாஜக 296 தொகுதிகளிலையும் இந்தியா கூட்டணி 227 இடங்களிலும் முன்னிலை பெற்றுக் கொண்டிருக்கிறது. ஒரு நெருக்கமான ஒரு இடைவெளி தான் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். தமிழ்நாட்டில் 39 தொகுதிகளிலும் திமுக வேட்பாளர்கள் முன்னிலை அப்படிங்கிற நிலவரம் வந்து கொண்டிருக்கிறது. அரசியல் விமர்சகர் திரு வில்சன் அவர்கள் அரங்கத்திற்கு வந்திருக்கிறார். வணக்கம். இந்த நிலவரங்கள் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்க்கும் போது எப்படி இதை வந்து கணிக்கிறது? ஏன்னா திமுகவுடைய ஆன்டி இன்கம்பன்சி இருந்தது அப்படிங்கிறதையும் நம்ம பேசிக்கிட்டு இருந்தாங்க. தொடர்ந்து களத்தில் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் ஒரு வீரியமான பிரச்சாரத்தை முன்னெடுத்து வச்சார். அப்படி இருக்கிறப்ப இங்கே 39 தொகுதியும் திமுக முன்னிலை, அதிமுகவுக்கான இடங்கள் எங்கே? இப்போ முன்னிலையில் கூட நம்ம பார்க்குறோம், முடிவுகள் நமக்கு வர்றதுக்கு காத்திருக்கலாம். முன்னிலை நிலவரத்தில் கூட அதிமுகவுக்கான இடங்கள் எங்கே அப்படிங்கிற கேள்வி வருகிறதா? இல்லை, ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா 37 இடங்கள் முன்னிலை போட்டிருக்குது. ஒன்று வந்து அதிமுக கூட்டணி, இன்க்ளூடிங் பாண்டிச்சேரி சேர்த்தா 2 வந்து பிஜேபி கூட்டணி அப்படின்றது வந்திருக்குது. இதில் என்ன ஒரு விஷயம்னா 2019 தேர்தலில் தான் ஒப்பிட்டு பார்க்கணும். இப்போ 2019 தேர்தலில்
திமுக அதே கூட்டணி அப்படியே இருக்குது இன்டாக்ட். அப்போது திமுகவுடைய ரிசல்ட் வந்து 2019 வாங்கின அதே ரிசல்ட் வரணும். அதாவது ஓட் கன்வர்ஷன் வந்து வின்னபிலிட்டி வேறு, பட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட் வந்து அதே பர்சன்டேஜ் அவங்க வாங்குறாங்களா அந்த கூட்டணி. 53%, 53% வாங்கியிருந்தாங்க 2019. ஒருவேளை அதே கூட்டணி அப்படியே இன்டாக்டாக இருக்குது, அதே மாதிரி தொகுதிகள் தான். அப்படி இருக்கும்போது அந்த சதவீதம் வாங்குறாங்களா, அந்த சதவீதத்தை எவ்வளோ குறையுது அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம். அது வந்து திமுகவுக்கு ஒரு எச்சரிக்கை மணி. நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ஆன்டி இன்கம்பன்சி அந்த 3 வருட ஆட்சியை குறித்து இருக்க வாய்ப்பு இருக்கிறது. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா பிஜேபியும் அதிமுகவும் பிரிஞ்சு தேர்தலை சந்திக்கிறாங்க. இவங்களுக்கு ஒரு கூட்டணி அமைச்சிக்கிட்டாங்க, அவங்களுக்கு ஒரு கூட்டணி அமைச்சிக்கிட்டாங்க. அதனால் வந்து அவரவர்கள் சொந்த ஓட்டு வரும். எதிர்ப்பு ஓட்டுக்கள், திமுக மேலே இருக்கிற எதிர்ப்பு ஓட்டுக்கள் வந்து பிரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது தமிழ்நாட்டில். அது ஒரு சர்டன் பர்சன்டேஜ் வந்து பிஜேபி கூட்டணிக்கு, சர்டன் பர்சன்டேஜ் அதிமுக கூட்டணிக்கு, சில சதவிகிதம் வந்து நாம் தமிழருக்கு போயிருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் பிஜேபியோடைய வாக்கு வங்கி வந்து அதிகரிச்சிருக்கவும் வாய்ப்பு இருக்குது இந்த முறை அப்படின்றது. அப்புறம் அதிமுக கூட்டணியில் 2 பேர் வந்து பிரிஞ்ச நீக்கப்பட்டவர்கள் வந்து தனியாக நிற்கிறாங்க. அவங்களுடைய செல்வாக்கு ஓரளவுக்கு அந்தந்த தொகுதிகளில் இருக்கலாம். ஓரளவுக்கு வந்து அந்த ஓட்டுகள் வந்து பிரிக்கப்பட்டிருக்கலாம் கொஞ்சம். ஏன்னா முதல் தேர்தல் அவங்க சந்திக்கிறதால உற்சாகத்தோடு அவங்களும் பண்ணியிருப்பாங்க அந்த பிரிஞ்சவர்கள். அதனால் அந்த ஓட்டுக்கும் கொஞ்சம் சிதறி இருக்கலாம். இப்போ இதெல்லாம் கணக்கு போடும்போது பார்த்திங்கன்னா எதிர்க்கட்சி வரிசையில் ஓட்டுக்கள் சிதறி இருக்கிறது. இப்போ சிதறி இருக்கிறது ஒன்று, ஒருங்கிணைந்த அதிமுகலேருந்து பிரிந்து போனவர்களும் சேர்ந்து இருந்தால் இன்னும் வலுவாக இருந்திருக்கலாமா? பெரிய அளவில் வலுவாக இருந்திருக்க முடியாது. இப்போ நம்ம பர்சன்டேஜ் ஆஃப் டிஃபரன்ஸை பார்த்திங்கன்னா தான் தெரியும். அது பெரிய அளவில் வந்து வலுவாக இருக்க முடியாது. அவங்களே வந்து அதான் மினிமைஸ் பண்ணிக்கினாங்க, தண்ணியே ஒரு தொகுதிக்குள்ளே சுருக்கிக்கிட்டாங்க. அதுக்காகத்தான் இப்போ எல்லா தொகுதியிலையும் அவங்க நின்றுருந்தாங்கன்னா அப்போ நீங்கள் சொல்கிற அந்த இம்பேக்ட் தெரிஞ்சிருக்கும். இல்லையா, பிஜேபி கூட்டணியில் ஒரு கணிசமான தொகுதிகள் அவங்க குறைஞ்சது வந்து 2 பேரும் சேர்ந்து ஒரு 15 தொகுதி வாங்கியிருந்தாங்கன்னா, பிஜேபி 25 இருந்திருக்கலாம் மீதி தொகுதி, ஒரு 15 தொகுதி 18 தொகுதி வாங்கியிருந்தாங்கன்னா நீங்கள் சொல்கிற இம்பேக்டே தெரிஞ்சிருக்கும். இப்போ ஒரு தொகுதியை வச்சு அதை நம்ம கணக்கு போட முடியாது. அவங்க நிற்கிறதே வந்து ராமநாதபுரம் தேனியின் போது அதை வச்சு கணக்கு போட முடியாது. ஆனால் எதிர்ப்பு ஓட்டுக்கள், அப்போ திமுக கூட்டணி இன்டாக்டாக இருக்குது, அந்த ஓட்டுக்கள் சிதறி இருக்கிறதா கூடி இருக்கிறதா, அதுதான் வந்து திமுக ஆட்சியோட இம்பேக்ட். ஏன்னா எதிரியும் ஆட்சி மாற்றம் வரல, எதிரியும் வந்து காட்சி மாற்றம் கிடையாது. அகில இந்திய அளவில் ஒரு பக்கம் மோடி பிம்பம், ஒரு பக்கம் ராகுல் காந்தி பிம்பம், அப்படி தான் இருக்குது. போன தடையோட வந்து இந்தியா கூட்டணி இதோட கூட சேர்ந்துருக்காங்க கொஞ்சம் ஓரளவுக்கு கூட்டணி. அப்படி இருக்கும்போது திமுக வந்து அதிக ஓட்டு கிடைச்சிருக்கணும், இந்த தடவை கிடைக்குதான்றதை நம்ம பார்ப்போம் அப்படின்றதான். ஆல் இண்டியா லெவலில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்தியா கூட்டணி மிக சிறப்பாக இம்பேக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான். அப்போ அந்த கூட்டணியை இன்னும் கொஞ்சம் ஸ்திரப்படுத்தியிருந்தாங்கன்னா பிஜேபியை தோற்கடிச்சிருக்கலாம். அந்த கூட்டணி வந்து ஒருவேளை வந்து மம்தா பானர்ஜி சொன்ன ஒரு ஐடியா, 2 விஷயங்கள் மம்தா பானர்ஜி முன்னிறுத்துனாங்க. முதல் கூட்டத்தில் நிதிஷ்குமார் கூட்டத்தில், 2வது கூட்டத்தில் மம்தா பானர்ஜி 2 விஷயங்களை முன்னிறுத்துனாங்க. முதல் விஷயம் வந்து அவங்க சொன்னது என்னென்னா, யாருக்கு வந்து ஒரு மாநிலத்தில் ஆளுமை இருக்கிறதோ அவர்களுக்கு விட்டு கொடுத்துருங்க, மற்றவர்கள் நிற்காமல் ஆதரவு தெரிவிங்க. இதை ஒரு ஃபார்முலாவை கொண்டு வருங்க. எங்கெல்லாம் கூட்டணி ஒப்புரவு ஆகுதோ, கூட்டணி செட் ஆகுதோ அங்கே கூட்டணியில் இருந்துக்கோங்க. எதிர் துருவத்தில் இருக்கிறவங்களோ கூட்டணி செட் ஆகாத இடத்துல வந்து நிற்காதீங்க, எதிர தனியாக கொடுத்துருங்க. ஒருவேளை இப்போ அங்கே வந்து மம்தா பானர்ஜி செயல் திட்டம் ஒன்று உருவாக்குறது, அந்த மாதிரி ஒரு ஐடியா கொடுத்தாங்க. இப்போ அம்மா ஆத்மி நிற்குதா, அந்த மாதிரி டெல்லியில் அம்மா ஆத்மிக்கு கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி, இல்லையா பஞ்சாபில் அந்த மாதிரி ஒரு தடவை விட்டு கொடுத்து போங்க அப்படி. இப்போது கேரளாவா கம்யூனிஸ்ட் நிற்கிது, கம்யூனிஸ்ட்டுக்கு கொடுத்துருங்க. இப்போ மம்தா பானர்ஜி அவங்களுக்கு வந்து திரிணாமுல் காங்கிரஸுக்கு கொடுத்துருங்க. காங்கிரஸ் மத்திய பிரதேஷ்லையோ இமாச்சலத்துலையோ காங்கிரஸ் தனியாக நிற்கிது, அவங்களுக்கு கொடுத்துருங்க, மற்றவங்க விட்டு கொடுத்து போங்க. இது ஒன்று அவங்க சொன்னது. அது வந்து நடைமுறைக்கு சாத்தியப்படுறது கொஞ்சம் கஷ்டம்தான், இருந்தாலும் அவங்க சொன்ன ஐடியா ஒன்று. இன்னொன்று என்ன சொன்னாங்கன்னா, பிரதமர் வேட்பாளரை நம்ம அறிவிக்கணும். அவங்க சொல்லிவிட்டு அதை முன்மொழிஞ்சாங்க. மல்லிகார்ஜுன கார்கேவை முன்மொழிஞ்சாங்க. அதை வந்து உடனே அரவிந்த் கெஜ்ரிவாலும் வழிமொழிஞ்சார். ஒரு 12 தலைவர்கள், ஃபரூக் அப்துல்லா முதற்கொண்டு, சரத்பவார் முதற்கொண்டு என்ன செய்தாங்கன்னா, நாங்களும் வழிமொழிகிறோன்னு சொன்னாங்க. அதை வந்து காங்கிரஸ் வந்து தவற விட்டுருச்சோ. ஒரு பக்கம் பட்டியலத்தை சேர்ந்தவர், ஒரு பக்கம் அனுபவம் வாய்ந்தவர், நாடாளுமன்றத்தில் பிரதான தலைவராக எதிர்க்கட்சி வரிசையில் இருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது அந்த தலைவரை வந்து முன்னிறுத்தி இருந்தால்
ஒருவேளை கூடுதலாக கிடைத்திருக்க வாய்ப்பு இருக்கிறதோ. ஆனால் இந்த இடம் வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து அதான் கருத்து கணிப்பு வந்து பொய் அப்படின்றது நல்லா தெரியுது. அது கருத்து திணிப்பு தான் அப்படின்னு. இதை மீறி இவ்வளவு வாங்கியிருக்கிறது வந்து பெரிய விஷயம். ஒருவேளை அந்த கருத்து கணிப்பின் பாதிப்பை கூட வந்து ஏற்படுத்தியிருக்குமோ இந்தியா கூட்டணிக்கு சீட்டு குறைக்கிறதுக்கு. ஏன்னா உளவியல் ரீதியாக கருத்து கணிப்பு என்ன செய்யுதுன்னா, ஒரு முகவர்களை பூத் ஏஜென்ட்டுகளை சோர்வுற வைக்குது. இன்னொரு பக்கம் அந்த அதிகாரிகளுக்கு மேலே வந்து அது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. இப்போ நம்ம சிட்டியில் தெரியாது, நம்ம பட்டி தொட்டியெல்லாம் வந்து இருக்குது தேர்தல், அங்கெல்லாம் வந்து பெரிய அளவில் பாதுகாப்பு இருக்காது. அப்படி இருக்கிற இடத்துலலாம் அதிகாரிகளை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதோ இந்த கருத்து கணிப்பு, இந்த விதத்தில் கூட இருக்கலாம். ஒருவேளை அதெல்லாம் கருத்து கணிப்பு இல்லாமல் இருந்திருந்தால் இந்தியா கூட்டணி இன்னும் கொஞ்சம் சீட்டு கூட வாங்கியிருக்க வாய்ப்பு இருக்கிறது அப்படின்றத நான் பார்க்குறேன். நான் சரி, ஆந்திர பிரதேசத்துடைய சட்டப்பேரவை தேர்தலும் எண்ணிக்கையும் இன்னைக்கு தான் வாக்கு எண்ணிக்கையும். அதில் பாஜக 129 இடங்கள், பாஜக சந்திரபாபு நாயுடு பவன் கல்யாண் கூட்டணி வந்து 129 இடங்கள்லையும், ஒய்எஸ்ஆர் ஜெகன்மோகன் ரெட்டியுடைய ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் 23 இடங்களில் முன்னிலை அப்படிங்கிறத நிலவரங்கள் வந்து கொண்டிருக்கிறது. ஆந்திர பிரதேசத்தை பொறுத்த வரைக்கும், பஞ்சாபை பொறுத்த வரைக்கும் ஆம் ஆத்மி 3 இடங்கள்லையும், பாஜக 1 இடத்துலையும், காங்கிரஸ் 6 இடங்கள்லையும் முன்னிலை அப்படிங்கிறது. டெல்லியில் பார்க்கும்போது மொத்தம் இருக்கக்கூடிய 7 தொகுதிகளில் பாஜக 6 இடங்கள்லையும், காங்கிரஸ் 1 தொகுதி அப்படிங்கிறதையும் முன்னிலை அப்படிங்கிற நிலவரத்தை பார்க்குறோம். ராமமூர்த்தி அவர்களிடம் இப்போ நம்ம பார்க்குறோம், நெருக்கமானது 297னா இந்தியா கூட்டணி 227, அப்போ நெருக்கமாக தான் அது வந்து கொண்டிருக்கிறது. பாஜக இந்த 2 முறையும் ஆட்சி அமைத்தது ஹாட்ரிக் அமைக்கும், கண்டிப்பாக நாங்கள் 2047 வளர்ச்சியடைந்த இந்தியா அதை நோக்கி பயணிப்போம், அதற்கான திட்டங்கள் இருக்கு, ஆக்கிரமிப்பு காஷ்மீரை நாங்கள் மீட்போம், ஒரு நிலையான ஆட்சி தருவோம், இந்த முழக்கங்கள்லாம் வச்சாங்க. அப்போ எந்த இடங்கள்ல இந்தியா கூட்டணி இதை தவிர்த்து விட்டு, அந்த கோட்டையை அவங்க சொன்ன அந்த வார்த்தைகளை எல்லாம் தகர்த்து விட்டு இவங்க முன்னேறி இருக்காங்க? எந்தெந்த ஸ்டேட்ஸ் வந்து உங்களுக்கு கை கொடுத்துருக்கு? ஒரே ஒரு ஸ்டேட் மட்டும் தான் மேடம் அந்த மாதிரி பார்க்குறது வந்து உத்தரப்பிரதேசம் மட்டும் தான் இன்றைக்கு தேதியில் வந்து இந்தி கூட்டணிக்கான கொஞ்சம் அதிக எண்ணிக்கையில் எம்பிக்கு சீட்டு வந்து முன்னிலையில் இருக்கிறாங்க. ஆனால் உத்தரப்பிரதேசத்தை பொறுத்த மட்டும் நீங்கள் வந்து ஆவரேஜாக ஒரு தொகுதிக்கு வந்து 18 லட்சம் ஓட்டு இருக்குது. நம்ம இன்னும் அடைய வேண்டிய சுற்றுகள் வந்து நிறைய இருக்கிறது. அது உத்தரப்பிரதேசத்தை பொறுத்த மட்டும் 3-4 மணிக்கு முன்பாக நீங்கள் எந்த கன்க்ளூஷனுக்கு வந்துட வேண்டாங்கிறது தான் என்னோடது. ஆனால் மற்ற பிற மாநிலங்களில் பாஜகவிற்கு கூடுதலான எண்ணிக்கையில் வாக்குகளும் கிடைக்கின்றன, சீட்டுகளும் கிடைக்கின்றன. தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் திரும்பவும் நான் சொல்லுகின்றேன், திமுக எதிர்ப்பு வாக்குகள் தான் இப்போ வந்து அதிகமாக இருக்கும். ஏன்னா அவர் நண்பர் வந்து 2019 அதை கம்பேர் பண்ண சொன்னார். நிச்சயமாக இன்று மாலைக்குள்ளே திமுக 35 ஓட்டோ 36 சீட்டோ ஜெயிச்சிருந்தால் கூட வந்து என்ன ஆகும்னா, நீங்கள் கடந்த 2019 வாங்கின மாதிரி 1.5 லட்சம் ஓட்டு 3 லட்சம் ஓட்டு வாக்கு வித்தியாசங்கிற விஷயம் இருக்க போய் போகிறதில்ல. ஒரு மேக்ஸிமம் ஒரு 50,000 ஓட்டுக்குள்ளே தான் வந்து யார் ஜெயித்தாலும் இருக்க போகிறது. அந்த ஆகவே வந்து திமுகவினுடைய அந்த கூட்டணியுடைய வாக்கு வங்கி சதவீதம் வந்து நிச்சயமாக குறைகின்ற போது வந்துன்னா, அப்போது தமிழ்நாட்டினுடைய எதிர்க்கட்சிகள், நீங்கள் வந்து மாநிலத்தில் அளவிலான எதிர்க்கட்சிகளான அதிமுக உள்பட பாஜக உள்பட இவங்கெல்லாம் என்ன யோசிக்க வேண்டியிருக்குன்னு கேட்டிங்கன்னா, இப்போ திமுக எதிர்ப்பு வாக்குகளை வந்து ஒரு அணியில் கொண்டு வர்றதுக்காக என்ன செய்யணும் அப்படின்னு சிந்திக்க ஆரம்பித்தாங்கன்னா, அது 2026 ஒரு முழுமையான பலனை கொண்டு போய் தரும் அப்படிங்கிறது. இதில் இப்போ வந்து என்ன மாதிரி சிந்திக்க முடியும்? இப்போ 4 முனை போட்டி, அதில் சீமான் வந்து தனித்து களம் காண்கிறார். நாளைக்கு விஜய், தமிழக வெற்றி கழகம் விஜய் வரும்போது எப்படி இருக்குங்கிற ஒரு சூழ்நிலை வேற 2026 இருக்கு. அப்போ இங்கே வந்து பாஜக அதிமுக இவங்க 2 பேரும் சேரணும் அப்படின்னா, அதிமுக இப்போ இருக்கிற நிலைமையில அவங்க சொல்லியிருக்கிறது 2026 பாஜகவுடன் கூட்டணி இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க. நீங்க பாஜகவும் வந்து தனித்து நாங்க நிற்க தான் விரும்புகிறோம், அடுத்த கட்டத்துக்கு நாங்க நகரணும் அப்படின்னா நாங்க தனித்து களம் கண்டால் தான் தமிழ்நாட்டில் காலூன்ற முடியுங்கிறது அவங்க வந்து உறுதியா இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது திமுக எதிர்ப்பு எந்தெந்த விதத்துல எல்லாம் நீங்க வந்து கன்சால்டேட் பண்ண முடியும்? நான் தான் திரும்ப ஒருக்க சொல்லுகின்றேன், ஆந்திரா உதாரணத்தை நான் திரும்பவும் எடுக்க வேண்டியிருக்குது. ஆந்திராவில் சந்திரபாபு நாயுடு அவர் மோடி இழுக்க என்னை உற்ற போகுதுன்னு சொல்லிட்டு போன அதே சந்திரபாபு நாயுடு இன்றைக்கு வந்து பாஜகவுடன் கூட்டணி சேர்ந்திருக்கின்றார். கடுமையாக அரசியல் ரீதியாக சந்திரபாபு நாயுடுவை எதிர்த்த அதே பவன் கல்யாண் தான் இந்த கூட்டணிக்கு காரணமாகவே அங்கே வந்திருக்கிறார். ஆக அரசியலில் வந்து என்னென்னா, அந்த பகை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து தேர்தல் அப்படின்ற ஒரு வரும்போது வந்து என்னென்னா, தேர்தல் வெற்றி முக்கியமாக பகை முக்கியமாக அப்படின்னு தான் பார்ப்பாங்க. அப்படின்றப்போ தேர்தல் பகையை விட வெற்றி அப்படின்ற
ஒற்றை புள்ளிக்கு வரும்போது வந்துன்னா திமுக எதிர்ப்பு வாக்குகளை அறுவடை செய்ய வேணும்னா தமிழ்நாட்டினோட எதிர்க்கட்சிகள் அப்போ ஒன்றா தான் சேரணும். நீங்கள் நாம் தமிழர் வாக்குகள் வந்து இவங்க வாங்கின அந்த ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஃப்ரிஞ்ச் லெவல்லே ஒரு 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 ஓரமாக எப்போதுமே அவங்க இருந்துட்டு தான் இருக்க போகிறாங்க. விஜய் வந்து அதுக்கான பெரிய இம்பேக்ட் கொடுத்துருவாருன்ற நம்பிக்கை எனக்கு இன்றைக்கி தேதிக்கு இல்லை. அது வந்து வரும்போதோ பார்த்துக்கணும் அது. ஏன்னா வந்து அவர் கட்சி ஆரம்பித்தவர் ஏன் இந்த பாராளுமன்ற தேர்தலில் கலந்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாருங்கிறதுக்கான காரணம் என்ன இருக்குன்னா, நம்மளால் எந்த இம்பேக்டும் ஏற்படுத்த முடியாது அப்படின்னு அவர் யோசனை பண்ணியிருக்கலாம். அதனால் கூட பின்னாடி யோசனை பண்ணுறேன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் 2 ஆண்டு காலங்கிறது அரசியலில் ஒரு நீண்ட நெடிய காலம். அதனால் இன்றைய பகை வந்து நாளைக்கு அது கண்டினியூ ஆகும் அப்படின்றது வந்து யாருனாலையும் கணித்து சொல்ல முடியாது. 2026 எப்படி வேணுமானாலும் சூழ்நிலை மாறலாம். மாறக்கூடிய வாய்ப்புகள் இந்த தேர்தலை உண்டாக்கி தருகின்றது அப்படிங்கிறதா என்னுடைய கருத்து. சரி, ஒடிசா சட்டப்பேரவை தேர்தலுடைய முடிவுகள், முன்னணி நிலவரங்கள் வந்து கொண்டிருக்கிறது. முன்னணி நிலவரங்களில் பார்த்தோம் அப்படின்னா பாஜக 65 இடங்கள்ல முன்னிலை பெற்றுக் கொண்டிருக்கிறது. பிஜு ஜனதா தளம் 47. ஒடிசால சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் வந்து கொண்டிருக்கிறது. காங்கிரஸ் 12 இடங்கள், பிஜு ஜனதா தளம் 47 இடங்கள்லையும், பாஜக 65 இடங்கள்ல முன்னிலை. ஒடிசாவுடைய சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள், முன்னணி நிலவரங்கள் வந்து கொண்டிருக்கிறது. தற்போது மதுரை செய்தியாளர் திரு முத்துகிருஷ்ணன் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் முத்துகிருஷ்ணன், உங்களுடைய தகவல்களை தரலாம். மதுரை பாராளுமன்றத்தை பொறுத்தமட்டில் 6 சட்டமன்ற தொகுதிகள், மதுரை கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு, மத்தி, மேலூர் என 6 சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கிய மக்களவைத் தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை இன்று காலை 8 மணிக்கு துவங்கியது. முதல் கட்டமாக தபால் வாக்குகள் எண்ணப்பட்டிருந்தது. அந்த தபால் வாக்குகளில் பார்த்தோமானால் மதுரையின் சார்பாக காங்கிரஸ் திமுக கூட்டணியில் சிபிஎம் வேட்பாளர் சு வெங்கடேசன் முன்னிலை வகித்து வந்தார். மொத்தமாக மதுரை மக்களவை தொகுதிக்கான இந்த தேர்தலில் மொத்தம் 21 வேட்பாளர்கள் போட்டியிட்டனர். குறிப்பாக திமுக சார்பில் சிபிஎம் வேட்பாளர் எழுத்தாளர் சு வெங்கடேசன், அதிமுக சார்பாக மருத்துவர் சரவணன், பாஜக சார்பில் பேராசிரியர் ராம சீனிவாசன், நாம் தமிழர் கட்சி சார்பாக சத்யபிரியா ஆகிய 4 பேர் போட்டியிருந்தனர். உட்பட மொத்தம் 21 வேட்பாளர்கள் போட்டியிட்டிருந்தனர். இந்த நிலையில் இன்று காலை 8 மணிக்கு துவங்கிய இந்த வாக்கு எண்ணிக்கையானது ஒவ்வொரு சுற்றுகளாக நடைபெற்று வருகிறது. மொத்தமாக சட்டமன்ற தொகுதி வாரியாக பார்த்தோமானால் மேலூர் 20 சுற்றுகளாக எண்ணப்பட இருக்கிறது. அதே போல கிழக்கு மற்றும் வடக்கு 24 சுற்றுகளாக எண்ணப்பட இருக்கிறது. அதே போல தெற்கு சட்டமன்ற தொகுதி 18 சுற்றுகளாக எண்ணப்பட இருக்கிறது. மேற்கு சட்டமன்ற தொகுதி 21 சுற்றுகளாக எண்ணப்பட இருக்கிறது. மொத்தமாக தபால் வாக்குகளுக்கு 7 மேஜைகள் என மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் பதிவான வாக்குகளை எண்ணுவதற்கு 14 மேஜைகள் அமைக்கப்பட்டு 641 தேர்தல் அலுவலர்கள் இந்த வாக்கு எண்ணிக்கை பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். அதே போல 112 நுண் பார்வையாளர்கள் தொடர்ந்து இந்த வளாகம் முழுவதும் பறக்கும் படை போல் தீவிரமாக தங்களுடைய பணியை செய்து வருகின்றனர். தற்போதைய நிலவரப்படி மதுரை மக்களவை தேர்தலில் 2ஆம் சுற்று முடிவடைந்திருக்கிறது. 2ஆம் சுற்றின் முடிவில் பார்த்தோமானால் சிபிஐஎம் வேட்பாளர் எழுத்தாளர் சு வெங்கடேசன் 23,300 வாக்குகள் 2வது சுற்றில் பெற்றிருக்காரு. ஏடிஎம்கே சார்பாக போட்டியிட்ட மருத்துவர் சரவணன் 14,643 வாக்குகள் பிடித்து 2ஆம் இடத்தில் இருக்கிறார். 3வது இடத்தில் பேராசிரியர் ராம சீனிவாசன் பாஜக சார்பாக போட்டியிட்டவர் 9,265 வாக்குகள் பெற்றிருக்கிறார். நாம் தமிழர் கட்சியின் சார்பாக போட்டியிட்ட சத்யபிரியா 5,879 வாக்குகள் பெற்று 4வது இடத்தில் இருந்து வருகிறார். 2வது சுற்றில் முடிவில் பார்த்தோமானால் மொத்தமாக சிபிஎம் வேட்பாளர் எழுத்தாளர் சு வெங்கடேசன் 47,673 வாக்குகள் பெற்று முன்னிலை வகித்து வருகிறார். 2வது இடத்தில் மருத்துவர் சரவணன், அதிமுக சார்பாக போட்டியிட்ட மருத்துவர் சரவணன் 29,534 வாக்குகள் பெற்று 2வது இடத்தில் இருந்து வருகிறார். பாஜக சார்பாக போட்டியிட்ட பேராசிரியர் ராம சீனிவாசன் 17,909 வாக்குகள் பெற்று 3வது இடத்தில் இருந்து வருகிறார். நாம் தமிழர் கட்சியின் சார்பாக போட்டியிட்ட சத்யபிரியா 12,065 வாக்குகள் பெற்று 4வது இடத்தில் இருக்கிறார். ஆரம்ப கட்டம் முதலேயே மதுரையிலிருந்து தபால் வாக்குகள் எண்ணப்பட்ட இதிலிருந்து தற்போது வரை 2 சுற்றுகள் முடிவடைந்திருக்கிறது. 2 சுற்றுகள் முடிவில் மதுரை சிபிஎம் வேட்பாளர் எழுத்தாளர் சு வெங்கடேசனே தொடர்ந்து முன்னிலை வகித்து வருகிறார். 2ஆம் சுற்று முடிவில் மதுரை மக்களவைத் தேர்தலில் எழுத்தாளர் சு வெங்கடேசன் முன்னிலை இருக்கார் என்பது குறிப்பிடத்தக்கது. அவருடைய ஓட்டு வித்தியாசம் என்று பார்த்தோமானால் 47,673 வாக்குகள் பெற்று எழுத்தாளர் சு வெங்கடேசன் சிபிஎம் வேட்பாளர் முன்னிலையில் இருக்கிறார். 2வது இடத்தில் மருத்துவர் சரவணன் 29,534 வாக்குகள், பாஜக ராம சீனிவாசன் 17,909 வாக்குகள் பெற்று 3வது இடத்தில் இருக்கிறார். மதுரையிலிருந்து செய்தியாளர் முத்துகிருஷ்ணனுடன் ஒளிப்பதிவாளர் கார்த்திக்.
நன்றி முத்துகிருஷ்ணன். திருச்சியிலிருந்து செய்தியாளர் வெங்கடேசன் இணைந்திருக்கிறார். வணக்கம் வெங்கடேசன், கூடுதல் செய்திகளை தரலாம். திருச்சியில் விறுவிறுப்பான சூழ்நிலையில் வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது. வாக்கு எண்ணிக்கையானது தொடர்ந்து மதிமுக முன்னிலையில் உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இரண்டாவது சுற்று நிலவரப்படி துரை வைகோ அவர்கள் 50,321 வாக்குகளும், அதிமுக கருப்பை அவர்கள் 25,176 வாக்குகளும், நாம் தமிழர் கட்சி ராஜேஷ் அவர்கள் 11,488 வாக்குகளும், அமமுக செந்தில்நாதன் 8,252 வாக்குகளும் பெற்று முன்னிலை இருக்கார்கள். இப்பொழுது துரை வைகோ அவர்கள் அதிமுகவை விட 25,145 வாக்குகள் பெற்று தொடர்ந்து முன்னிலையில் வைக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. நன்றி வெங்கடேசன். தொடர்ந்து முன்னிலை நிலவரங்களை பார்க்கலாம், அரங்கத்திலும் விவாதிக்கலாம். வேந்தர் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள்.